நம்முடைய ஊடகத்தை பொறுத்தவரை 6809 மொழிகள் பேசப்படுகிறது. ஆனால் அந்த 6809 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் பொதுமொழி. அந்த 6இல் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி. அதிலும் குறிப்பாக இடமிருந்து வடம் எழுதுவதில் உலகத்திலேயே முதன்மைக்குரியது நம்முடைய தாய் தமிழ் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த பெருமை. இன்னும் சொல்ல போனால் உலகத்தையே கையடக்கக்கூடிய கணினி என்று சொல்கின்றார்களே, அந்த கணினியினுடைய மொழிவரிசை பட்டியலில் 2வது இடம் நம்முடைய தாய் தமிழுக்கு. இன்னும் ஒரு வரி கூட சொல்ல போனால், தமிழருடைய பெருவிழா பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் அகழ்வாராய்ச்சி செய்வதில் நமக்கு நிகர் நாம் தான். இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடியில் 83% தமிழ் மண்ணுக்கே உரியது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதையும் விட ஒரு அடி உயர்வு இருக்கிறது. பொதுவாக மேடையில் பேசுகின்றவர்கள் இது என் தாத்தா சொன்னது, என் அப்பா சொன்னது என்பார்கள். ஆனால் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் பார்வையாளர்களின் தாத்தா, என் தாத்தா எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய திருக்குறள் தான் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இந்துக்களுக்குன்னு சில பண்டிகை உண்டு, இஸ்லாமியர்களுக்குன்னு சில பண்டிகை உண்டு, கிறிஸ்துவ தோழர்களுக்குன்னு சில பண்டிகை உண்டு. ஆனால் இந்த பண்டிகை தமிழர்களுக்கான சமத்துவ பண்டிகை. எல்லார் வீட்லேயும் ஒரு கையில் அப்படி கரும்பை கடிச்சுக்கிட்டு, வேட்டியை மடிச்சுக்கிட்டு, ஒய்ஃபை அன்னைக்கு மட்டும் மிரட்டிக்கிட்டு ஆகா அப்படின்னு ஏன் தமிழ் நெஞ்சன் சிரிக்கிறாருன்னா, இதுக்கே வீட்டில் பர்மிஷன் வாங்கணும். அவரே அப்படின்னா நான்லாம் பம்மிடுவேன். ஆடியன்ஸில் சொல்கிறாரு, எங்களால் சொல்ல முடியல, உன்னால் சொல்ல முடியுது, அவ்வளோதான். பின்னாடி எங்கள் அண்ணன், ஆமாண்டா அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்துகிற? அப்படி குடும்பமாக உட்காந்து குதூகலமாக பொங்கி வரக்கூடிய பால் போல தமிழர்களுடைய உள்ளம் பொங்க வேண்டும் என்று நாம் கைத்தட்டி வாழ்த்தலாம். நம்ம சும்மா அவர்கள் வாழ்க்கை மணக்கணும்னு சொல்லக்கூடாது. எப்படி சர்க்கரை பொங்கலை போல கமகம என்று நம்முடைய வாழ்க்கை மணக்கட்டும். பிடி டிஜிட்டல் சார்பாக ஒரு ஆரோக்கியமான அர்த்தபுஷ்டியான பட்டிமண்டபத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுக்கு பெரிய ஒன்றும் விளக்கமே வேண்டாம். உலகத்தில் சண்டைன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எதிர் வீட்டுக்காரன் போட்டால் ரொம்ப சந்தோஷமாக பிடிக்கும். அதுவும் ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே போட்டுக்கிட்டு இருப்பான், எய்த்த வீட்டில் சண்டை வந்தால் கொஞ்சம் நிறுத்திடி, அது என்னன்னு கேட்டுட்டு நம்ம வச்சு போவோம். இது மனித மனங்களுடைய இயல்பு. அது ராஜேந்திரன் வீடாக இருந்தாலும், குணா வீடாக இருந்தாலும், மனோ வீடாக இருந்தாலும், உங்கள் வீடாக இருந்தாலும், ரமேஷாக இருந்தாலும், ஹரிபாஸ்கராக இருந்தாலும் எல்லாரும் அதான். என்ன ஐயா எங்கள் இஸ்லாமிய வாப்பா சொல்கிறார், நம்ம வீட்லேயும் அதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வாரியார் சாமி எழுதுகிறாரு, இன்றைக்கு தமிழ் மேடைகளில் 3 மேடை பேசிட்டா நாவுக்கரசருங்கிறான். 30 வருடம் தமிழை ஆட்சி செய்த, இன்றைக்கும் சொல்கின்றேன், நாளைக்கும் சொல்வேன், உண்மையான நகைச்சுவை சக்கரவர்த்தி என்றால் பேசி பேசி இதயங்களை தொட்ட வாரியார் சுவாமிகள் தான். அவர் மாதிரி எளிமையாக புரிய வைப்பார். கல்லும் மோதினா நெருப்பு வரும், கல்லும் மோதினா நெருப்பு வரும். அடுத்த வார்த்தை பாருங்க, லட்டு மோதினா பூந்தி வரும், சொல்லு மோதினா அறிவு பிறக்கும், ஞானம் பிறக்கும். அதான் பட்டிமன்றம் பாரு. எப்படி டெஃபினேஷன் பாருங்க. உலக மொழியில் வேறு எந்த இடத்துலையும், ஹிந்தியில் கவியரங்க உண்டு, இங்கிலீஷில் கூட ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டெம்பராக பேசக்கூடிய எலக்யூஷன் உண்டு. ஆனால் டிபேட், இந்த பட்டிமன்றம், வாத எதிர்வாதம்ங்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். எவ்வளவு பாருங்க, இந்த 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 முகங்களை பாருங்க. பிடி டிஜிட்டலில் சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. அதுலேயும் எங்கள் ஐயா, அதுக்கு தானே இங்கே வரோம். வீட்டில் யாராவது சிரிக்க முடியுதா? பார்க்கும்போது பீச்சில் வாக்கிங் போகிறவன் எவனாவது சிரிச்சுக்கிட்டு போகிறானா? என்ன உனக்கு 300 எனக்கு 310, உனக்கு 400 எனக்கு 410. ஏண்டா பொழுது விடிஞ்சோடனே 300 400 பற்றியா பேசணும்? எதுக்கு வாக்கிங் போகிற? உடம்பை குறைக்க. அப்புறம் 2 மசால் வடை. உனக்கெல்லாம் ஜென்மத்தில் குறையாது. நான் திருப்பி சொல்கிறேன், மனுஷன் பார்த்து நான் பேசுங்க, சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சிரிக்க 8 ஆப்பிள் சாப்பிட்றது ஒரு தடவை சிரிக்கிறது ஒன்றுங்கிறான்.
ஒரு தடவை சிரிச்சா உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுதான். நான் இப்படி சொல்கிறேங்க, இந்த ஆர்வத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வாழ்க்கையே எல்லாரும் நல்ல சந்தோஷமாக வாழ கற்றுக்கங்க. ஆடி காரில் போகிறது இல்லை லைஃபு, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃப். யாருக்கு பிரச்சனை இல்லை? சேப்பு தொப்பிக்காருக்கும் இருக்குது, கருப்பு தொப்பிக்காருக்கும் இருக்குது. அந்த 2 பேர் முகத்தை பாருங்கள் சார். அடாடாடாடா, ஒருத்தர் முன்னாள் அமீர்கான் மாதிரி இருக்காரு, இன்னொருத்தர் தூக்கத்தில் வந்தால் கூட கூலிங் கிளாஸ் போட்டு தான் வருவார். அதை வாழ்க்கையில் ரசிக்கணும்ல. அது அங்கே பாருங்க, அவருக்கு பல்லே இல்லான 3 செல்லு வச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய ரசிப்பார். எதுக்குங்கன்னு கேட்டேன் ஒரு நாள். நல்ல ரசிகர், எவனும் பண்ணாட்டி நானே ஃபோன் பண்ணி நானே பேசிப்பேங்கிறாரு. இந்த பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த இடமே கலகலப்பு. இன்னைக்கு ஒரு மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், சந்தோஷமா போவோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி. தமிழன்ட்ட ஒரு பெரிய சக்தி உண்டு தெரியுமா? ஒன்று தெரியும் தெரியலன்னு சொல்லவே மாட்டான். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தென்காசியில் ட்ரெயின் ஏறினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் ஸ்டேஷனில் காளிதாஸ் மாதிரி ஒரு தம்பி ஏறிட்டாப்புல. என்னை எப்படி உத்து உத்து பார்த்தாப்புல. உடனே நம்ம, அது எல்லா மனிதனுக்கும் இயல்பு தான். அப்புறம் ஐயா, ஆமாம் கூட்டம் முடிச்சுட்டு போகிறேன் ஐயா, ஒரு சின்ன உதவி. என்ன? நான் ஐடி படிச்சிருக்கேன், பிஇ, 2-3 இன்டர்வியூக்கு போனேன், இதுதான் என்னுடைய கடைசி இன்டர்வியூன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன். இந்த ட்ரெயின் நேராக எக்மோர் போகுமா? எனக்கு பெரிய மெட்ராஸில் பழக்கம் இல்லை, நான் இங்கே தென்காசி பக்கத்துலேயே ஒரு கல்லூரியில் படிச்சுட்டேன்யா, பக்கத்துலேயே தான் இன்டர்வியூ போனேன், இப்போ தான் முதல்ல மெட்ராஸ் போகிறேன், என் லைஃபே உங்கள் கையில் தான் இருக்குது. செங்கல்பட்டில் இறங்கிட்டேன்னா மறைமலை நகருக்கு ஈஸியாக போயிடலாம், ஐடி கம்பெனி அங்கே தான் இருக்கான், அது காலையில் 5:30 மணிக்கெல்லாம் போயிடுமா அப்படின்னா. படியா, அதுக்கு தானே நான் இருக்கேன், சும்மா படு. ஐயா விருதுநகர் வந்துருச்சு படியா அப்படின்னு. திருப்பி சங்கரங்கோயிலில் படியா, சும்மா 2 மணிக்கு திருச்சியில் 8 நான் தான் முழிச்சிருக்கேன்ல, படியா படியா, பேசாமல் படியா. உனக்கு என்ன வேலை? செங்கல்பட்டில் இறங்கணும், அங்கேருந்து மறைமலை நகர் போகணும், அதானே, பேசாமல் படு அப்படின்னு. 6:10க்கு எக்மோர் வந்தானே, தம்பி எந்திரி அப்படின்னு. அவன் என்னை திட்டியிருக்கான் பாருங்க, மண் அள்ளி தூத்தி காசு வெட்டி போடல. நான் தான் 2 மணி வரைக்கும் புளிச்சு சும்மா விடியான்னு. அவன் திருப்பி என்னை ஒரு கேள்வி கேட்டான், இவ்வளவு நான் திட்டுறேனே உனக்கு வெக்கமே இல்லையா, கூச்சமே இல்லையான்னா. நான் சொன்னேன், நீனே இந்த திட்டுறியே, நீனு நினச்சி செங்கல்பட்டில் ஒருத்தனை இறக்கி விட்டேனே, அவன் அப்பயும் இறங்க மாட்டேன்னா, கொன்றுவேன், லைஃபே என் கையில் இருக்கு, இறங்குடா, பெட்டியை வாங்க மாட்டேன்னா உதச்சி விட்டேன். அவன் என்ன திட்டுவான்னு யோசிச்சு பார்த்தேன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்வம் நிறைய இருக்குது. இப்போ தலைவருக்கு ஆர்வம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் போனால் விதவிதமாக சாப்பிடுவார், சர்வரே பயந்துருவான் இவர் ஆர்டர் பண்ணுறதை பார்த்தா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், டயட்டில் தான் ஆர்டரே பண்ணுவார். 2 இட்லி, 1 தோசை, 1 பூரி, 2 டம்ளர் பால், 2 பழம், கொஞ்சம் புட்டு, அப்புறம் கடலைக்கறி, போதும் சாரும்பார். இதெல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி. இந்த அம்மாட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்க, எந்த சீரியலில் எவ்வளோ விஷம் வச்சு கொள்றாங்கிறத சங்க இலக்கியத்தோட சரியாக சொல்லும். அதில் ஒரு ஆர்வம் அப்படி. அந்த அம்மா விட்டிங்கன்னு வச்சுங்க, கோச்சிக்காதீங்க, நகைக்கடைக்காரெல்லாம் கொள்ள கோவத்துக்கு வந்துடுவான். ஏன்னா தங்கமும் வெள்ளியும் விலை ஏறுதில்ல. இந்த அம்மா அங்கே போகாது, இந்த கோவில் வாசலில், திருவிழா வாசலில் எல்லாத்தையும் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 3 லட்சத்துக்கு போட்ட மாதிரி அப்படியே நிற்கும். அது 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 ஒரு திறமை தானே. இந்த பொங்கல் திருநாளில் பிடி டிஜிட்டல் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 4 சான்றோர் பெருமக்கள். இந்த புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அருமையான ஒரு தலைப்பு. புதியவற்றை தெரிந்து கொள்வதை ஆனா பெண்ணான்னு 1000 தடவை பேசிட்டாங்க. இந்த தலைப்புல நுட்பத்தை பார்க்கணும். புதியவற்றை தெரிந்து கொள்வதில் யாரெல்லாம் தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய விஷயம் அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, யார் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த தலைப்புன்னு ஒன்று நான் படித்த புத்தகம் உலகை உலுக்கிய வாசகங்கள்னு ஐயா இறையன்போடது. அவர் தான் மூளைக்குள் சுற்றுலான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த மனிதன் எவ்வளவு விஷயங்களை தேடி 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 தேடி
பயணப்படுறான், பயணங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, புதியவற்றை எப்படி ஆண் பெண் கற்றுக்கிறாங்கங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து இந்த நிகழ்வுக்காக நான் படிக்கப்பட்டது, பல தேசிய விருதுகளை பெற வேண்டிய பாடல்களை எழுதி இளம் வயதில் இயற்கை எழுதினாலும் கூட உலகப்பந்தில் இன்றைக்கும் தனக்கென்று எழுத்தால் தனி இடம் பிடித்த நான் முத்துக்குமார். அவரை பற்றி ஒரு வரி சொல்கிறேன், இன்னும் கூடுதல் கைத்தட்டுவீங்க. முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும். பல பேருடைய காலர் டியூனாக வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஆர்வம். அவர் வேடிக்கை பார்ப்பவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எதையெல்லாம் மனிதன் ஆர்வத்தோடு வேடிக்கை பார்க்குறான், இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 புதிய விஷயம். அடுத்து நம்முடைய ராஜமுருகன் ஒரு டைரக்டர், வட்டியும் முதலும்னு ஒரு புத்தகம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். அதாவது இந்த 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 புத்தகங்களை துணைக்கு கொண்டு இந்த தலைப்பை அணுக போகிறேன். இந்த புதியவற்றை அதெல்லாம் ரொம்ப தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம். ஆண்களா பெண்களா, 4 சான்றோர் பெருமக்கள், இவர்களுக்கு பெரிய அறிமுகமே தேவையில்லை. ஆனாலும் மரபு கருதி அவர்களை உங்கள் இதயங்களில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. முதலில் புதியவற்றை தெரிந்து கொள்வதில், அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுபவர்கள் ஆண்களே அப்படின்னு இந்த அணியை வழிநடத்தக்கூடியவர் பேர், உங்களுக்கு ஈரோடு தமிழன்பன் நியூஸ் ரீடர் ஒருத்தர் இருப்பார். அந்த குரலுக்காக அண்மையில் ஐயா மறந்துட்டாங்க. மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பண்பாளர். ஏன் இப்போ ஐயாவை பற்றி, அவர் கவிதையால் உள்ளத்தை தொட்டார், இவர் தன்னுடைய பேச்சாலும் நகைச்சுவையாலும் உள்ளத்தை தொட்டார். நான் இவருக்கு பேரே என்ன வச்சுருக்கேன்னா, சினிமாவில் ஜனங்களின் கலைஞன்னு விவேக சொல்லுவாங்க, எங்கள் பட்டிமன்ற உலகத்தில் ஜனங்களின் கலைஞன் தமிழ்நெஞ்சன் தான். இன்றைக்கி அவர் தான் அந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. அடுத்து உட்காந்துருக்கவர் தம்பிகிட்ட என்ன ஒரு சிறப்புன்னா, பட்டிமன்றம் பேசுவதற்குன்னு ஒரு அன்பளிப்பு கிடைக்கிது இல்லை, அதில் ஒரு பகுதியை ஆதி திராவிட பழங்குடியினர் குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக, சத்தியம் உண்மை, இந்த கைத்தட்டு பத்தாது. பாரதி எழுதுவானே, அன்ன சத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல். அவரால் முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய தர்மத்தை செய்கிறாரு. உண்மையிலேயே அவரை சகோதரனாக பெற்றதுக்கு நான் பெருமை கொள்கின்றேன், வணங்குகின்றேன். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க 3 ஜென்மத்தில் மாமியாராக பிறந்து 30 மருமகளை க்ளோஸ் பண்ண மாதிரி படித்தவங்க. அம்மா சொல்கிறாங்க, நல்லா அறிமுகம் படுத்தினையா. சில பேர் சும்மா டாக்டர்னு போட்டுப்போம், இவங்க உண்மையிலுமே டாக்டரேட் படித்து வாங்கியிருக்காங்க. சங்க இலக்கியமா, சமய இலக்கியமா, இக்கால இலக்கியமா, அவங்க கணவர் யாருன்னு சொன்னால் இன்னும் கைத்தட்டு விண்ணம் தொடும். தொலைக்காட்சியில் அவர் வந்தாலே சிரிப்பு வரும்ல, பேராசிரியர் பழனி, அவங்க பேர் சங்கீதா பழனி, நல்ல சகோதரி, எனக்கு ரொம்ப ரொம்ப வணக்கத்திற்குரியவங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு மேடை உலகத்தில் இருக்கக்கூடியவங்க. அடுத்து உட்காந்துருக்கவங்க, அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு தில்லானா மோனம்பால் படமும் மனோரமாவும் தான் ஞாபகம் வரும். அதை கூட அதை கூட அதை கூட அப்படின்ட்டு அப்படி நாயினத்தை வாய்ச்சிட்டு, இல்லை இதில் மட்டும்தான் வருதா, என்னோடதில் காத்துத்தானே வருது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு மட்டும் ஆண்டவன் எப்படி மேடைக்கு போனால் நகைச்சுவைங்கிற அருவியை கொட்ட வச்சான்னு எனக்கு தெரியல. சார் 30 நாளில் 40 பட்டிமன்றம் பேசுகிற ஒரே ஆள் தமிழ்நாட்டில் அந்த அம்மா தான். திருச்சியில் அவங்க பேர் அன்னலக்ஷ்மின்னு அவங்க அம்மா வச்சுருக்காங்க. எப்போ எங்களுக்கு பட்டிமன்றம் பேச வந்தாலும் திருச்சியிலேருந்து எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் ரொம்ப என்னுடைய பாசத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய பண்பாட்டுக்குரிய சகோதரி. எல்லா இடத்திலும் பால் பொங்குவது போல தமிழருடைய மனம் வெண்மையால் பொங்கட்டும் என்று வாழ்த்தி, புதியவற்றை தெரிந்து கொள்வதில், அறிந்து கொள்வதில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் ஆண்களே என்கின்ற அந்த அணியை எடுத்து நிறுத்த உங்கள் அன்பு கைத்தட்டலோடு உங்கள் நெஞ்சத்தை தன் நெஞ்சத்தில் இணைக்க தமிழ் நெஞ்சன் வருகிறார். நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, நான் உங்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வேன். மேல்முறையீடு செய்ய மாட்டேன். இங்கே நிற்க சொன்னாலும் நிற்பேன், அங்கே நிற்க சொன்னாலும் நிற்பேன். நான் அங்கு தான் நிற்பேன் என்று சொல்ல மாட்டேன். அங்கும் போக மாட்டேன், இங்கும் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிற இடத்துல நிற்பேன். மேல்முறையீடு கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஆனால் ஏன் தெரியுமா மேல்முறையீடுன்னு பேர் வச்சா? ஒரு தவறான தீர்ப்பளித்தால் அது மேற்கொண்டு பேசுபவன் நான். அதனால தான் அதுக்கு மேல்முறையீடுன்னு பேர். பொம்பளை செய்யாது, அதனால் ஃபீமேல் முறையீடு செய்ய முடியாது. அது மேல்முறையீடு. அவன் தான் அதை எடுத்துப்பான். ரொம்ப புதுசாக இருக்கு. ஆமாம், அதனால தான் அதுக்கு மேல்முறையீடுன்னு பேர். பொம்பளை செய்யாது. அது இதுக்கு காப்பி ரைட் ஒன்லி ஃபார் தமிழ். ஆமாம். ரகம்பேல் டெலிஃபோனை கண்டுபிடிச்சான், ஆம்பளை கண்டுபிடிச்சான். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பொம்பளைங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? டெலிஃபோனில் புருஷன் யார்கிட்ட பேசுகிறான்? அக்கா தங்கச்சிட்ட பேசுகிறானா, இல்லை ஆத்தா அம்மா கிட்ட பேசுகிறானா? இதைத்தானே பேசுகிறாங்க. நல்லா இருக்கே. அவர் சொன்னார் பாருங்க, வள்ளுவர் குறள் அருமையாக சொன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இந்த குறள் எழுதியிருக்கார். 2 யார் போட்டிருப்பார் வள்ளுவர். ஒரு யார் போட்டிருந்தாலும் எவனும் கேஸ் போட்டுருக்க மாட்டான். இப்போ இருக்க மாதிரி மீடியாக்கள் லாபம் கிடையாது. ஏன் 2 யார் போட்டார்னா வள்ளுவருக்கு தெரியும். 20ஆம் நூற்றாண்டில் பெரியார்னு ஒருத்தர் பிறப்பார், வாரியார்னு ஒருத்தர் பிறப்பார். வாரியார் கடவுள் இருக்குன்னு சொல்லுவார், பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். கேட்குற நீதாண்டா, நல்லா கவனிக்கணும். கேட்குற நீதாண்டா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிற வேண்டிய நீதான். அதுதான் அப்பயே அவர் எழுதிட்டு போயிட்டார். அவர் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அவர் அங்கேயும் போகிறதில்ல, இங்கேயும் போகிறதில்ல. அவர் கருப்பும் இல்லை, சிவப்பும் இல்லை, பச்சையும் இல்லை, மஞ்சள் இல்லை, காவியம் இல்லை, பொதுவான மனுஷன். இது வரைக்கும் இந்த திருக்குறளுக்கு இப்படி விளக்க சொன்னதில்லை. இதுதான் புதியவற்றை தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். ஆனால் நாங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிறோம். பொம்பளை பொண்ணு இப்படி தெரிஞ்சு சங்கீதம் மாதிரி ஆளு. நான் ஒரு பொண்ணு என்னை பார்த்து கேட்டுச்சு சங்கீதா அவர்கள், சார் இந்த எல்லா காதலையும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்களா காதல் கிட்ட ஏன் தெரியுமா சார் கேட்டுச்சு. எனக்கு தெரியாதம்மா அப்படின்னு. நான் காதலிச்சதில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததில்ல, அல்வா கொடுத்ததும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிச்சு. வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு சார்ச்சு. ஏமா வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் டீ கடையே கிடையாது, அப்புறம் எப்படி ஐஸ்கிரீம் கடை இருக்கு? இல்லை சார் வள்ளுவர் தான் சொல்லியிருக்காருச்சு. எப்படிமான்னு நானும் என் பண்ணி யோசிச்சு பார்த்தோம். ஒன்றுங்கள் அதுவே சொல்லிச்சு. அப்புறம் அதாவது நெஞ்சத்தார் காதலர் ஆயினும் வெய்துண்டல் வேபாக்கு அறிஞர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார்ச்சு. அதுக்கு என்ன மார்த்தம் எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க. நான் யோசிச்சது எப்படி அது யோசிச்சு பாருங்க. நெஞ்சத்துக்குள்ளே காதலர் இருக்காராம், அதனால் அவர் சூடாக சாப்பிட்டா சுடுமா, அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி உள்ள முழுதான். நாங்கள் நல்லதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு உட்காந்துருக்கோம். எது தேவையில்லாதோ அது தெரிஞ்சுக்கிறது. ஆம்பளையால் குழந்தை பெற்றுக்க முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், பரமேஸ்வரன் ஆறுதல் கொடுத்தாலும், அல்லாஹ் கொடுத்தாலும், இயேசுனார் கொடுத்தாலும் ஆம்பளையால் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனால் குழந்தை பெற்றுக்க முடியாமல் தவிக்கிறாங்கல்ல பெண்கள், அவங்களுக்கு இயற்கையாக இல்லைனாலும் செயற்கையாக குழந்தை பிறக்கணும்னு கண்டுபிடிச்சி யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் எட்வர்ட்ஸுங்கிற ஆம்பளை தான் அதை கண்டுபிடிச்சேன். ராபர்ட் ஆம்பளை தான் நீயா கண்டுபிடிச்ச ஆம்பளை தான் கண்டுபிடிச்சான். அதே போல் கிரைண்டரு மாவு அரைக்கிறது அதை கண்டுபிடிச்சது நம்மால் சபாபதி. மிக்சியை கண்டுபிடிச்சது எர்பல் ஜாக்சன். வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் ஹில்கின். இதில் ஒரு கொடுமை பாருங்க, இது 3 கண்டுபிடிச்சது ஆம்பளை. பொம்பளை கஷ்டப்படக்கூடாதுன்னு. இப்போ காலம் மாறி போச்சு, அதில் ஆம்பளை தான் அரைச்சி உட்காந்துக்கிறான். அது கண்டுபிடிச்சோம் அப்படியே ரிப்பீட் போய் திருப்பி அப்படியே வந்து நிற்கிது பாரு. வந்து அவன் எது கண்டுபிடிச்சான்? பொம்பளை கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் கண்டுபிடிச்சான். ஆனால் அது தலைவிதி பாரு நம்ம மேலே வந்து நிற்கிது. ஊரில் போகிற மாதிரியா தான் என் மேலே வந்து ஏறாத்தான்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்மளே உட்காந்து ஆட்டின்னு உட்காந்துக்கலாம் போயிட்டு. நடுவர் சொன்னார், பேர் தான் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு பேர். நான் பெருமையாக சொல்கிறேன், நடுவர் சொல்ல மாதிரி யார் யார் தெரிஞ்சுக்கணுன்றது ஆர்வம் மட்டும் இல்லை. நீங்கள் யார் யார் என்ன விதமான பால் குடிச்சான்னு கூட நாளைக்கு நீங்கள் தேனாம்பேட்டை சிக்னலில் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் 3 விதமான பால் இருக்குது. ஒன்று தாய்ப்பால், நானே சொல்லிடுறேன் இது பேச்சாளர்னால. தாய்ப்பால், பசும்பால், எருமைப்பால். இந்த பாலை எவன் அதிகமாக குடிச்சா நாளைக்கே நீங்கள் தேனாம்பேட்டை சிக்னலில் வண்டியில் போகும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்படி வண்டியில் போய் 2 வீலரில் போய் ஆடுற நீங்கள் கீ அப்படின்னுங்க திரும்பி பார்த்துட்டு போங்க சார்மா. இவன் சுத்தமான தாய்ப்பால் 2 வருஷம் குடிச்சுவேன். கீ 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 என்ன அவசரம்? இவர் பசும்பாலை குடிச்சவர். கீ 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 போடா உள்ள பூந்து போடா. அது நான் ஜெமினி பிரிச்சா உள்ள பூந்து போகிறதுக்கு. இவன் சுத்தமான எருமைப்பாலை 10 வருஷம் குடிச்சுவேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். போயிட்டு தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் உள்ள யாரு? ஆனால் இன்னைக்கு நாங்கள் உங்கள் மூலியமா தமிழ் பால் குடிக்கிறோம். உங்கள் தமிழ் பாலை கேட்டு ரசித்தவன் நான். நீங்கள் நான் திருநாவுக்கரசர் மாதிரினா நீங்கள் ஞான சம்பந்தர் முருகா, அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு எனக்கு வயசா வித்தியாசம். ஆமாம், அது சொன்னார் ஒரு திருக்குறள் சொன்னார், அருமையான திருக்குறள். காதில் ஊசி போகிற மாதிரி. நான் என்ன ஒருத்தன் திடீர்னு கேட்டான், சார் உலகத்தில் எல்லா தலைவருக்கும் ஜாதி இருக்குது, நம்ம பேர்லாம் சொல்ல வேண்டாம், எல்லா தலைவருக்கும் ஜாதி இருக்குது, உலகத்தில் ஜாதியெல்லாம் ஒரு தலைவர் தெரியுமா சார்னா? நானும் யோசிச்சு பார்த்து இல்லைடாண்ணே. அப்புறம் நான் என் பையன் கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான் வள்ளுவர் சொல்லு அப்படின்னா. திருவள்ளுவரான அவர் எங்கள் ஜாதி சார்ன்ட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டுது. வள்ளுவர் உங்கள் ஜாதியா? ஆமாம் சார் எங்கள் ஜாதி சார். நீ திருக்குறளை படிச்சு பார் 3 இடத்துல சொல்லியிருக்காருண்ணா. நானும் என் பையனை மாஞ்சி திருக்குறளை படிக்கும், ஒரு இடத்துல சொல்ல அவர் என்ன சார் திருக்குறள் படிச்சு அவர் எல்லாரும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அன்புடையார் பண்புடையார் எல்லாம் உடையார் சார் அவர் அப்படின்ட்டான். அவர் அவன் அவன் எப்படி கண்டுபிடிச்சி போயிருக்கான் பாரு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அவர் நடுவர் சொன்னார், உடம்பே புல் அடிச்சுது, எனக்கு உடம்பே புல் அடிச்சுது. இயேசு தெரிந்து கொண்டார், பைபிள் கிடைத்தது, நபிகள் தெரிந்து கொண்டால், குரான் கிடைத்தது, கிருஷ்ணன் வந்தான், பகவத்கீதை தெரிந்தது. உங்களால் என்ன தெரிஞ்சது? 12:45 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்கான். தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டை கண்டுபிடிச்சி பொண்டாட்டி எழுப்பி காமிச்சிருக்கா சார். லைட்டை கண்டுபிடிச்சா சொன்னா மூடிட்டு படியா கண்ணு கூசு அப்படின்னாலாம். கஷ்டப்பட்டு நாங்கள் படிச்சுட்டோம்மா அப்படிவா.
நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பரவாயில்லம்மா, நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, சும்மா இருந்தால் போதும். இது ஒரு காசு சொல்லட்டுமா? ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு அரண்மனையில் உட்காந்துருக்காங்க. ஒரு மீனவன் உள்ளே வந்தான். வந்து ராஜாவை பார்த்து, ராஜா நான் ஒன்று அதிசய மீன் ஒன்று கிடைத்தது எனக்கு, அது உங்ககிட்ட கொடுக்கலான்னு நல்லா கவனிக்கணும் அந்த கதையை, அப்போ தான் விளங்கும். அந்த மீனை காமிச்ச உடனே அதிசய மீன் தான். ராஜாவுக்கு சந்தோஷம். பரவாயில்லையே அதிசய மீன் என்கிட்டயே, உங்ககிட்ட தான் ராஜா இருக்கணும். 1000 பொருட்காசு எடுத்து கொடுத்தாரு. இந்த பக்கத்தில் உட்காந்தா பாரு ராணி, அவள் சும்மா இருந்திருக்கலாம் வாயை பொத்திக்கிது. அவள் இன்னும் அந்த மீனுக்கு போய் 1000 ரூபா கொடுக்குதே, இது ஆம்பளை மீனா பொம்பளை மீனா கேளு. அவன் ஆம்பளை மீன்னா எனக்கு பொம்பளை மீன் தான் வேணும்னு சொல்லு, பொம்பளை மீன் சொன்னா ஆம்பளை மீன் வேணும்னு சொல்லுனா. அதே மாதிரி ராஜாவன் கேட்டார், இது ஆண் மீனா பெண் மீனான்னாரு. அவன் சொன்னா, ராஜா இது ஆணினுடைய வீரமும் பெண்ணினுடைய பெண்மைத்தனமும் உள்ள அதிசய மீனாரு. அப்படியா, இந்த 10,000 பொருட்காசுனாரு. இவ பார்த்தா சும்மா இருந்திருக்கான் பொருள், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானு கெடுத்துட்டான்ட்டா. திடீர்னு இந்த 10,000 பொருட்காசு வாங்கினா பாருங்க, அதுலேருந்து ஒரு பொருட்காசு உருண்டு சந்தில் ஓடிச்சு. இப்போ அந்த 10,000 பொருட்காசை மந்திரிகிட்ட கொடுத்துட்டு ஓடி அந்த பொருட்காசை பொறுக்க போனான். அப்போ ராணி கேட்டா, பற்றி அவ்வளோ அல்ப பாருங்க, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அது ஒன்றை போய் வாங்க போகிறானே அப்படின்னு. ராஜா கிடையாப்பா, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அந்த ஒன்றை போய் பொறுக்க போயிருக்கேன். ராஜா அது ஒரு பொருட்காசு நடத்தி விடாதீர்கள், அதில் உங்கள் படம் இருக்குது, அதை யாராவது மதித்தால் மன்னரையே நினைப்பதற்காக சமம், அதனால தான் அந்த பொருட்காசை தேடி எடுத்தேன்னா. அப்போ சொன்னார், இன்னும் 10,000 பொருளாரு. நம்ம வாயை மூடி தான் பிரச்சனை இருக்காது. இது எப்பேற்பட்ட திருநாள், உலகம் ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய திருநாளுங்க இது. பொங்கல் யோசிக்கிறீங்களா? ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது. ஒரு அம்மா கூகுள் பேல போய் கேட்டுக்குது, பரோட்டா பொங்கல் செய்வது அப்படின்னு. கூகுளே வெடிச்சு போச்சு. அதில் பொங்கல் செய்ய சொல்லு, சக்கரை பொங்கல் செய்யணும், அதை பரோட்டா பொங்கல் ஒரே நாளில். எதுவும் யோசிக்கிறதே கிடையாதுங்க, நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் நாங்கள் சிந்திப்போம். ஒவ்வொன்றையும் தெரிஞ்சனால தான் உலகத்தில் இருக்க அத்தனை கண்டுபிடிப்பு. கொலம்பஸ் நினச்சான், அமெரிக்கா கண்டுபிடிச்சான். கலிலியா உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சா. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? இன்றைக்கி செஞ்ச இட்லி நாளைக்கு உப்புமாவை போட்டு கண்டுபிடிச்சிங்க. அதை தான் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் நாங்கள் அந்த காலத்திலேயே மீந்து போன சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அதை பழகிது என்ற ஒரு அற்புதமான உணவை கண்டுபிடித்து கொடுத்தவன் யாருன்னு கேட்டால் ஆண்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புக்கும் ஆம்பளை தான். ஒரு கண்டுபிடிப்பும் நீங்கள் கண்ணவே இல்லை. நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். நீங்கள் என்ன நடுவர் என்ன ரொம்ப பெருந்தன்மையாக அறிவுப்படுத்தினார், குழந்தை கிழந்தன்னு சொன்னார், அப்படி தான். ஆனால் நான் சாதாரண நாள் கிடையாது. இப்போ யாரும் நீங்கள் கைத்தட்டவே கூடாது. 1983 நான் 10th முடித்தேன். எவ்வளோ மார்க் தெரியுமா? 500க்கு 498. ஆனால் அந்த வருஷம் ஸ்டேட் பஸ் வந்தப்போ ராசிபுரம் 500க்கு 497. எங்கள் அம்மா போய் எச்சம் கேட்டாங்க, என் பையன் 500க்கு 498 மார்க் எடுத்திருக்கான், அவன் ஸ்டேட் பஸ் வரல, யாரோ ஒருத்தர் ராசிபுரத்தில் ஸ்டேட் பஸ் வந்திருக்காங்க, என்ன அணியான்னு கேட்டாங்க. எங்கள் எச்சம் எங்கள் அம்மாவை உட்கார வச்சு, ராமச்சந்திரன் எங்கள் அம்மா உட்கார வச்சு ஒரு டம்ளரில் தண்ணியை கொடுத்து, அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த ராசிபுரம் பையன் எடுத்து இந்த மார்ச் மாதம் எடுத்த மார்க்கு உங்கள் பையன் காலாண்டு அரையாண்டு முழாண்டு முக்காண்டு எடுத்த மொத்த மார்க் எவ்வளோ தான் அப்படின்னாரு. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன் இடத்துல. தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவர்கள் உண்மையிலேயே ஆண்கள் தான். காமராஜர் சொன்ன ஒரு செய்தி இந்த பொங்கல் தினத்துக்கு சொல்லலாம். அவரெல்லாம் வணங்க வேண்டிய ஆள். தந்தை பெரியார் ஒருத்தரை பாராட்டினார்னா அது காமராஜர் தான். சரஸ்வதி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுறது காமராஜர் படத்தை வச்சு கும்பிட சொன்னது என்ன விஷயம்? காமராஜர் தான் ஒரே ஒரு அற்புதமான தத்துவத்தை சொன்னார். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து விட்டு அவர்களை ஊனமுற்றவர்கள் ஆக்கி விடாதீர்கள். ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள். பிள்ளைகளை படிக்க வைத்து தன் கையால் உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் சொன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ராமாயண மகாபாரதத்தில் எந்த விஷயமா இருக்கட்டும் சார், ஒருத்தர் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு போட்டி, ஆண்டு விழா. அந்த கரஸ்பாண்டு 6000 ரூபா கேட்டிருக்கான் அந்த அம்மா கிட்ட. எதுக்குன்னா கரண் வேஷம் போடுறதுக்கு. அம்மா இந்த வருஷம் ஆண்டு விழா உங்கள் பையன் கரண் வேஷம் போட போகிறோம், 6000 ரூபா காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த கரண் போடுற மாதிரி குண்டலை காண்டெல்லாம் போட்டுலாம். அந்த அம்மா சரின்னு வந்துட்டாங்க. நாளைக்கு கூகுள் பேல போட்டுருமான்ட்டான். மறுநாள் அந்த அம்மா பணம் அனுப்பலை. இன்னும் கரஸ்பாண்டு ஃபோன் பண்ணுறான் 3 நாள் கழிச்சு. அடுத்த வாரம் ஆண்டு விழா வச்சு உங்கள் பையனுக்கு கரண் வேஷம் போடலான்னு சொன்னேன், நீங்கள் வந்து தரல. இல்லை நான் கரண் வேஷம் போடலாம் பாஸ் தரலான்னு இருந்தேன். வீட்டுக்கு வந்து என் பையன் கையை பிடிச்சம்மா, எங்கள் கிளாஸில் பையன் இருக்கான், ரிக்ஷா ஓடுற ஒரு பையன், பீஸ் கட்ட முடியாமல் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு டெய்லி வெளியே நிற்கிறான். இந்த 6000 அவனுக்கு கொடுத்தா அவன் பீஸ் கட்டணுன்னு நீங்கள் கரண் வேஷம் போடலான்னு என் பையனுக்கு சொன்னீங்க. என் பையன் கர்ணனாகவே மாறிட்டான் அப்படின்னா. ஒவ்வொரு நாளும் கிரியேட்டிவ் பண்ணி உலகத்தை யோசிச்சுன்னு போகிறது நாங்கள் தான் சார். இப்போ நடுவர் சொன்னார், காலைல மெரினா பீச்சில் 380 இப்போல்லாம் ஒரு வாரமாக 350 என்றதில் எல்லாரும் 3000. ஆமாம், அது 350 3000 உனக்கு கட்சி மாப்பிள்ள கட்சி மாப்பிள்ள. தென்கட்சி சுவாமிநாதன் சொன்ன ஒரு அற்புதமான கதையோடு நிறைவு வருகிற இந்த பொங்கல் தினத்தில் ஒருத்தன் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் வந்து கேட்டான் நான் வந்து, ஐயா சாமர்த்தியம் என்னன்னா சகிப்புத்தன்மைன்னு கேட்டுருக்கான். உடனே அந்த அவர் சொல்லியிருக்கார் வந்தவர், உங்களுக்கு சொன்னால் தெரியாது, அனுபவிச்சு காட்டுற எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் உட்காந்தோன்னே உங்கள் பொண்டாட்டியை காவா தண்ணி ஒரு டம்ளரில் கொண்டாட சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இவன் உடனே ஏய் காவா தண்ணி கொண்டா அப்படின்னா எத்தாந்து வச்சாங்க டேபிளில். வந்தார் பேர் சொன்னார், அப்படி விரல உள்ளே விட்டார், வச்சு அப்படி நாக்கில் வச்சார். இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியுமானார். அவனும் செய்கிறேன்ட்டு அவனும் அதே மாதிரி அப்படி விரல விட்டான், அப்படி நாக்கில் வச்சான். அதுக்கு வந்தவர் சொன்னார், சார் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது, சாமர்த்தியம் இல்லை, நான் விரல விட்டது ஆள்காட்டி விரல், ஆனால் நாக்கில் வச்சது நடு வரலாரு. அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு சகிப்புத்தன்மை இருக்குது சாமர்த்தியம் இருக்குன்னா அது காவா தண்ணியில் என் பொண்டாட்டி போடுற காப்பி அப்படின்னா. ஆமாம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் சாமர்த்தியமாக எதையும் கிரியேட்டிவ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆண்கள். நீங்கள் இனிமேல்ட்டாவது சிந்திங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சிந்திக்கலாம் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. நாங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி மிக்சியை கண்டுபிடிச்ச மாதிரி கிரைண்டரை கண்டுபிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஆனால் இன்னும் ஒரே ஒரு மிஷினை மட்டும் நான் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டிருக்கேன். இயேசுபிரானிடம் வேண்டுகிறேன், கிருஷ்ணனிடம் வேண்டுகிறேன், விநாயகரிடம் வேண்டுகிறேன், அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன், இந்த பெண்கள் வாயை கட்டக்கூடிய மருந்தை மட்டும் கண்டுபிடித்து கொடுத்தால் நாங்கள் வந்து கரோனா கோடி செய்வோம்னு சொல்லி புதிய தலைமுறை, அடுத்த தலைமுறையை யோசிக்கக்கூடிய இந்த புதிய தலைமுறை இந்த பொங்கல் சிறப்பு டிஜிட்டல் பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த அருமைக்குரிய தமிழர்
சொல்லின் செல்வர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மீண்டும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி வாழ்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒண்ணே ஒன்று, இவருடைய ஒரு 15 நிமிட பேச்சை கேட்டால் என்னை பொறுத்தவரை ஒரு 10 வருடங்களுக்கு மருத்துவமனை பக்கம் நாம் போக வேண்டாம். அது உண்மைன்னா ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க, வேற எதுவும் வேண்டாம் சார். உலகத்திலேயே ஒருவரை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கடினம். எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. உலகத்தில் முதல்ல சிலை வைக்கப்பட்டது சார்லி சாப்ளினுக்கு தான். ரொம்ப நெஞ்சத்தை தொட்டுட்டாரு. நான் மனதார அவரை விட வயசில் சின்னவன்னாலும் இன்னும் 100 வருஷம் அவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். எதுக்காக? தமிழ் சமூகம் சிரித்து கொண்டே வாழ்வில் மகிழ்ச்சி பொங்குவதற்கு. ரொம்ப அற்புதமாக. நான் ஒருவேளை இந்த அணியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். இப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். டெல்லிக்கு போயிட்டு வந்துதான் இல்லை. இல்லை, நீங்கள் எது கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கேயே டக்குன்னு ரைட்டில் இண்டிகேட்டர் போயிட்டு லெஃப்டில் திரும்பிடலாம். ஆனால் வேண்டாண்ணே, நீங்கள் சொன்னது சரி அப்படின்னுலாம். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. அம்மானாலே எல்லாரையும் ஒரு கை பார்ப்பாங்க. நான் சொல்கிறது சங்கீதா அம்மாவை. வாங்கம்மா, உங்கள் வண்ண தமிழ் எடுத்து இந்த புதியவற்றை அறிந்து கொள்வதில் தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவது பெண்களே என்கின்ற அந்த அணிக்கு உங்கள் கைத்தட்டலோடு தன்னுடைய கருத்துக்களை பொழிய வருகிறார். சென்னல் மாற்றிய சோறும் பசனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதரை கட்டி தயிரொடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் யாவும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். தமிழுக்கு என் முதல் வணக்கம். வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போதழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. இந்த எங்கள் பட்டிமன்ற குழுவிற்கு புதிய தலைமுறை டிஜிட்டல்னாலே பேரழகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதுவரைக்கும் எல்லாம் நல்லா தாங்க இருந்தது. எதிரணியில் வந்திருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கிரஹம் பெல்லுக்கும், ஏன்னா நாங்கள்லாம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருந்தா அவங்க அப்படி ஆயிருப்பாங்களாம். அப்படி 2 விஞ்ஞானிகள் வந்து உட்காந்து புதுசாக ஏதோ சாதிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. முதல்ல அவங்க வீட்டில் அவங்க துணிமணி எங்கே இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. நல்ல நாளும் பெரிய நாளுமா வாயை வச்சுக்கிட்டு சும்மானு இருக்கக்கூடாதா? இதை பார்த்துட்டு என் ஒய்ஃபை மற்ற வேலையும் சேர்த்து கொடுப்பா. ஒரு பொங்கல் திருவிழாவே ஒரு அழகான திருவிழா. ஒரு மண்ணில் நீரை ஊற்றி அதில் நெருப்பை காட்டி அதில் காற்றுல காய வச்சு ஆகாயத்தை பார்த்து பொங்கலோ பொங்கல்னு பொங்க வைக்கிற பஞ்சபூதங்களினுடைய கலவை இந்த பொங்கல் திருவிழா. இப்படி அருமையாக நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து ஒன்று கூடி கொலவையிட்டு பொங்கப்பானை வச்சு பொங்கல் வச்சு எல்லாம் செய்கிறோமே. என்னைக்காவது ஒரு நாள் ஆம்பளைங்க நீங்கள் வந்து பொங்கல் வச்சுருக்கீங்களாங்க? பொங்க வச்சு அது திங்க தெரியும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை இன்னும் நல்லா பொங்க வைக்க தெரியும் அவங்களுக்கு. பெண்கள் வந்து எதுவுமே கண்டுபிடிக்கலையாம். இலக்கியங்களில் பெண்கள் எதுவுமே கண்டுபிடிக்க. எத்தனை பெண்பார் புலவர்கள் இருக்காங்கங்க? 40 கிட்ட இருக்காங்க பெண்பார் புலவர்கள். காக்கை பாடின, ஔவையார், மாசாத்தியார், எவ்வளவு பேர் இருக்காங்க பெண்பார் புலவர்கள். பெண்களை அடிமையாக வைத்திருந்த காலகட்டத்தில் பெண்கள் எழுந்து வந்து எங்களால் முடியும்னு சாதிச்சவங்க பெண்கள். அப்புறம் வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணலன்றாரு. விறகை சுமந்த பெண்களின் விரல்கள் இன்றைக்கு வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையா இல்லையா? கரண்டி பிடித்த பெண்களின் கைகள் இன்றைக்கு கம்ப்யூட்டர் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அடுப்பங்கரையில் ஊதாங்குழல் ஊதியே ஓய்ந்து போன பெண்கள் இன்று புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். பெண்கள் கார் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, முடிஞ்சா புருஷனையும் ஓட்டுவோம். ராக்கெட் ஏவி எதிரி நாட்டு படையை பந்தாடுகிறார்கள் இன்றைக்கு இருக்கிற பெண்கள். நீங்க என்ன பண்றீங்க? கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் பந்தாடிட்டு இருக்கிறீங்க அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில எங்க நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்ன பெண்கள், இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்ததுங்க. அதுல ராக்கெட்டினுடைய இயக்குனராக இருந்தது யாரு தெரியுமா? சோஃபியா குரோஷி என்கிற ஒரு பெண். நான் ரொம்ப தள்ளிலாம் போகலைங்க நடுவர்களே. இந்த புதிய தலைமுறை சக்தி விருது கொடுத்தாங்க. எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்கன்னு பாருங்க.
கிட்டத்தட்ட 8 மாதம் விண்வெளி பயணம் போனாங்களே சுனிதா வில்லியம்ஸ், அவங்க பெண் தானே? அவங்க புதியதை தெரிந்து கொண்டு வரலையா? ஏன் நம்ம அவ்வளோலாம் பெருசாலாம் போக வேண்டாம், ஆழமாக போக வேணாம். ஏன் வீட்டுக்காரர் நான் சொல்கிறேங்க, ஏன் வீட்டுக்காரருக்கு மறதி அதிகம். எதை எங்கே வச்சாலும் அவருக்கு மறந்து போயிடும். சரி, உங்களுக்கு ரொம்ப மறதி அதிகமாக இருக்க வல்லார லேகியம் வாங்கி சாப்பிடுங்கன்னு வாங்கினாருங்க. 1 வாரமாக எங்கே வச்சோன்னு தேடிட்டு இருக்காரு. என் தம்பி ரொம்ப நல்ல பிள்ளைம்மா. நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம். இவங்க ஒன்றும் பெண்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு என்ன பிடிக்கும்னா அதை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களாங்க? தெரியாதுங்க. ஆனால் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. என் வீட்டுக்காரருங்க போன வாரம் வெளியூர் போயிட்டு வந்தார். சங்கீதா, நான் உனக்கு புது மாடல் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. நானும் ஆசையாக நம்ம வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தா பையில் 20 புடவை, பூனம் புடவை. இது புது மாடலாங்க, இது இருக்கிறதுலே பழசுங்க. என் ஃப்ரெண்டு அப்படி தானே சொல்லி என்கிட்ட கொடுத்தான். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஏமாற்றிட்டாருங்க அப்படின்னு. அவனுமா ஏமாற்றிட்டான்? இவரெல்லாம் வச்சு நாங்கள் குப்பை கொட்டுறோம். காய்கறி வாங்க தெரியுமாங்க? இன்றைக்கி ஆண்களுக்கு ஒரு கடைக்கு அமிச்சா காய்கறியை உருப்படியாக வாங்கிட்டு வர தெரியுமா? என் வீட்டுக்காரர் அமிச்சேங்க போன வாரம் காய் வாங்கிட்டு வர சொல்லி. காய் வாங்கிட்டு வர சொன்னால் வெண்டைக்காயெல்லாம் பாதியாக உடச்சி வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. ஏன் உடச்சி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், உடச்சி பார்த்து வாங்கினா கடைக்காரர் கத்துறாரு, உடைக்காமல் வாங்கிட்டு வந்தால் நீ கத்துற, அதான் வாங்கிட்டு வாசல்லையே உட்காந்து 2 உடச்சி வாங்கிட்டு வந்துட்டேங்கிற. இவரெல்லாம் வச்சு என்ன, இவங்க புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க. இருங்கம்மா, கொஞ்சம் கேப் விட்டா தானே பெண்கள் குறிப்பெடுத்து அவன் வீட்டு புருஷனை குத்துக்கலாம். நல்ல வழி பண்ணியிருக்கப்பா நீ. அதுலேருந்து அவர் வெளியில் அனுப்புறதில்ல. பால் கடைக்கு நான் போகிறேன், மளிகை கடை வாங்கணுமா நான் போகிறேன், எல்லா பர்ச்சேசிங்க்கும் நான் தான் போகிறேன், எந்த பொருள் வாங்கினா நான் தான் போகிறேன். திடீர்னு நேற்று என் வீட்டுக்காரர் ரேஷன் கடைக்கு நான் போகிறேன்னாரு. தராங்களா துட்டு? கல்யாணத்துக்கு பிறகுங்க நடுவர் அவர்களே, எந்த ஆணாவது படித்து பட்டம் வாங்கினது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட படித்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லையை தொட்டவர்கள் பெண்கள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் வங்காரி மத்தாயின்னு ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இயற்கையை பாதுகாத்ததுக்காக. பத்திரிகையாளரெல்லாம் கேட்டாங்க, உங்கள் ஒருத்தரால் மட்டும் இயற்கையை பாதுகாத்துற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது வங்காரி மத்தாய் அந்த பெண் சொன்னாங்க, ஒரு காடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு, எரியும் போது அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் தண்ணி இருக்கிற இடத்த தேடி போயிட்டுருக்கு. அப்போ போகும்போது ஒரு சின்ன தேன் சிட்டு மட்டும் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை எடுத்து கொண்டு வந்து எரியிற அந்த காட்டு மேலே கொண்டு போய் தூவிட்டு வந்தது. அப்போ பக்கத்தில் இருக்கிற மிருகங்கள்லாம் கேட்டுச்சு, உன்னுடைய சின்ன வாயால் கொஞ்சம் போல் தண்ணியை கொண்டு வந்து விட்டுட்டா இந்த காட்டோடு நெருப்பு என்ன தணிஞ்சிருமா அணைஞ்சிருமா நெருப்பு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது அந்த தேன் சிட்டு சொல்லுச்சு, ஆமாம், எனக்கு இருக்கிறது சின்ன வாயி, என்னால் முடிஞ்சது இதுதான் பண்ண முடியும், இது என்னுடைய இடம், என்னோட அம்மா அப்பா வாழ்ந்த இடம், இது வெறும் காடு இல்லை, எனக்கு வீடு, எனக்கு உணவு கொடுத்தது, எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தது, என் பசியை தீர்த்தது, என் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், இப்படி இருக்கிற என்னுடைய இடத்த அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரலை. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், உன்னால் முடிஞ்சால் செய்ய, இல்லைன்னா ஓரமாக போன்னு சொல்லிச்சு அந்த தேன் சிட்டு. நானும் அந்த தேன் சிட்டு மாதிரி தான், நான் எம் ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. பெண்கள் எல்லோரும் அந்த தேன் சிட்டை போன்று பறந்து கொண்டிருப்பவர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்யும். நடுவர் அவர்களே, நாங்கள் எது செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குது நடுவர்களே, அதுதான் பிரச்சனையே. இங்கே பெண்கள் என்ன செஞ்சு என்ன சமைச்சு கொடுக்கட்டும், நல்லா சமைச்சு கொடுப்போம், நல்லாவே இல்லைன்னு வாங்க, கேவலமாக எதிர் வீட்டுக்காரிங்க. இதை மட்டும் நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. சமைத்து கொடுத்தோம் என்பதை சொல்லுங்கள், ஒப்புக்கொள்கிறோம். நன்றாக என்கின்ற வார்த்தையை போட்டு அது பாருங்க, பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் அப்படியே சங்கமா சேர்ந்து வராங்க. என் தோழி வீட்டுக்கு கூட்டு போனா அங்க ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம சமைச்சதை பிடிக்கல. என்ன ஒரு நாள் இட்லி வச்சு போட்டேன் பிடிக்கல, இட்லி சமைச்சு போட்டேன் பிடிக்கல, தோசை சமைச்சு போட்டேன் பிடிக்கல, 2 நாள் பட்னி போட்டேன், இப்போ எதை போட்டாலும் தின்றாரு. ஏங்க நீங்கள் சமையல் சொல்கிறீங்களே, சமையல்லையே நாங்கள் புதுசாக கண்டுபிடிப்போம் தெரியுமா நடுவர் அவர்களே? புதியவற்றை கண்டுபிடிக்கிறதுல சமையலில் பெண்கள் தான் சிறப்பு. எங்களுக்கு எத்தனை நாள் தான் அதே காரக்குழம்பு, அதே சாம்பார், அதே ரசம்,
புதுசு புதுசாக கண்டுபிடிப்போம் நடுவர் அவர்களே. 60 வகையான தோசை சுடுவேன் நான்லாம். அடேப்பா. ஒரு நாள் என் வீட்டுக்காரருக்கு இதய தோசைன்னு ஒன்று, அதை செஞ்சு கொடுத்தேன். என் வீட்டுக்காரர் பிச்சு பிச்சு தின்னாருங்க என் இதயத்தை. இல்லை, அது உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கார் சம்மந்தப்பட்டதில் நான் தலையிட முடியாது. இவ்வளவு ஏங்க, பெண்கள் எல்லா துறையிலையும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து புதியது தெரிந்து கொள்ளலன்றாரு. தொல்காப்பியத்தில் ஒரு இடத்துல வருது, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. அதாவது பெண்களுக்கு கடல் கடந்து போகிற பழக்கம் கிடையாது, போக மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு கடற்படை விஞ்ஞானியா, ஹெலிகாப்டர் விமானியா இருக்கிறது யார் அப்படின்னா அனாமிகா ராஜு. அவங்க கிட்ட பேட்டி கேட்டாங்க, உங்களுடைய கனவு என்ன, நீங்கள் எப்படி இவ்வளவு தைரியமோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் ஒவ்வொரு முறை வானில் பறக்கும் போதும் என் கனவுகளோடு சேர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு விஷயத்தில் முன்னோடியாக இருக்காங்க. இன்னைக்கு விளையாட்டில் எடுத்துக்கோங்க, பெண்கள் கேரம் விளையாட்டு, கேரமில் கருப்புக்கு 1 மதிப்பெண், வெள்ளைக்கு 2 மதிப்பெண். அதில் கூட ராணி அவன் தனியாக அனுப்ப மாட்டான், பின்னாலேயே சோல்ஜரை ஃபாலோ பண்ணி அனுப்பான். அப்படி வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த ஒரு விளையாட்டை நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு ஆடி சாதிச்சிருக்கா, விருது வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னால் காசிமா என்கிற பெண், கீர்த்தனா என்கிற பெண், இந்த 2 பெண்கள் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்காங்க. கபடியில் இன்னைக்கு நம்ம பொண்ணு கண்ணகி நகர்ல இருந்து போய் விருது வாங்கிட்டு வந்து துணை கேப்டன் விருது பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ பெண்கள்லாம் புதியனவற்றை தெரிந்து கொள்வதில் ஆர்வமா இல்லையா? செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசிய பெண்கள் இருந்த காலம் போய் செவ்வாய் தேசத்துக்கே பயணம் செய்கிற பெண்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறாங்க. மன்னார்குடி நகராட்சியில் ஒரு தந்தை குப்பை அள்ளுகிறார். அவருடைய பொண்ணு சுதான்னு பேர், மகள் சுதா, திருத்துறைப்பூண்டியில் நகராட்சியில் ஆணையராக இருக்காங்க. அப்போ புதியவற்றை தேடுவது என்பது இதுதாங்க, புதியவற்றை தேடுவது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வரைக்கும், அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள்லாம் பேப்பரில் வர தலைப்பு செய்தியை டீ குடிச்சிட்டே படிப்பாங்கங்க காலையில் எழுந்திரிச்சா. அது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் அதை தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த பேப்பரில் வர தலைப்பு செய்தியாகவே ஒரு பெண் மாறுகிறாள் என்று சொன்னால் அதுதாங்க எங்களுடைய சாதனை. ஒரு இடத்துல அழகா கவிஞர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, ஆடிக்கொண்டிருக்கும் தையல் பொறியினை அசைக்கும் ஒரு கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஒரு கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம். எவ்வளவுதான் பெண்கள் உயரத்துக்கு போனாலும் கூட என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து உழைக்கிறாள். அதுதாங்க அங்கே சாதனை. ஒரு பெண் என்பவள் எப்படி அப்படின்னு சொன்னால், அவள் ஒரு புத்தகம் மாதிரி. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கிற 4 ஓரங்கள் கொண்ட புத்தகத்தை அன்பு என்கிற நூலால் தைத்து, பாசம் என்கிற பசையை தடவி, கற்பு என்கிற கலிக்கோவை ஒட்டி, அதில் சொந்த பந்தம் என்கிற சுமையை ஏற்றி, அதை கட்டுப்பாடு என்கிற மெஷினில் கட் செய்து, அதில் கணவன் என்கிற அட்டை போட்டு, அதன் மேல் மாமனார் மாமியார் என்கிற லேபிள் ஒட்டி, அதன் மேலே குடும்பம்னு பேர் எழுதினா அதுக்கு பேர் தான் பெண். ஒரு பக்கம் குடும்ப பாரம், இன்னொரு பக்கம் புதியவற்றை தேட வேண்டும் என்ற எண்ணம், சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம், இரண்டையும் சமாளிக்கக்கூடிய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று சொல்வார்களே, வீட்டு வேலையையும் பார்த்து கொண்டு வெளி வேலையையும் பார்த்து கொண்டு இரண்டிலும் சாதனை படைத்து கொண்டிருக்கிற பெண்கள் இன்றைக்கு சாதாரண பெண்கள் அல்ல, சாதனை பெண்கள் என்று சொல்லி பெண்களுக்கு சாதம் வடிக்கவும் தெரியும், சாதனை படைக்கவும் தெரியும் என்பதனால் புதியவற்றை தெரிந்து கொள்வதில், புதியவற்றை உருவாக்குவதில், புதியவற்றில் ஜெயிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களை விட ஒரு படி பெண்கள் மேலே என்று எங்கள் நடுவர் அவர்கள் எங்களுக்கு தீர்ப்பு தருவார் என்ற நம்பிக்கையில் இதுவரை பேச வாய்ப்பளித்த நல்ல இதயங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில பேர் பேருக்கு பேசுவார்கள், ஆனால் இவர் உங்களிடத்தில் பேர் எடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார். இவர் ஒரு ஜனங்களின் கலைஞன் என்றால் இவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தின் பாசறை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்டைலு. அவங்க பேச்சுக்குள்ள சங்க இலக்கியம் வந்தது, பாரதி வந்தார், பாரதிதாசன் வந்தார், குடும்பத்தினுடைய யதார்த்தங்கள் வந்தது, அதை ஒரு புத்தகமாக வடித்து லேபிள் வரைக்கும் அதை மாமியாரை எப்போதும் ஒற்றை இடத்துலையே வச்சு எல்லாம் பிரமாதப்படுத்தினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
ஆனால் சகோதரி சொல்லும்போது இந்த கிரிக்கெட் விளையாட்டு அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஆர்வமாக, தலைப்பே என்ன தலைப்பு, புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றவர்கள். இன்றைக்கி மேட்ச் எப்படின்னு ஆர்வமாக பார்க்குறது பெண்களை விட ஆண்களாம். அதுலேயும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்களாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் எத்தனை பேர் ஆர்வமாக பார்ப்பாங்களோ அதை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக பார்த்தாங்களாம். அண்மையில் நடந்த மகளிர் உலகக்கோப்பையில் ஒத்த பெண்மணியாக நின்று ஆஸ்திரேலியாவை ஓட 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 விரட்டி அந்த பெண்மணியின் ஆட்டமும், இறுதி கோப்பையில் சவுத் ஆப்பிரிக்காவை அவங்க ஜெயிச்சு அந்த கப்பை வாங்கிய போது இதுவரைக்கும் இந்த மகளிர் கிரிக்கெட்டுக்குன்னே அர்ப்பணித்தாங்கல்ல, அத்தனைக்கும் அந்த அம்மா கொடுத்த போது நம்முடைய உள்ளமெல்லாம் நம் மகள்களே ஆடியது போல இருந்தது. இன்னைக்கு நீங்கள் கூகுளில் போய் ஸ்மிருதி வந்தனான்னு போட்டால் எல்லாரும் அந்த தெருவில் அவங்களால நடந்து போக முடியலையா. அதுதானே பாரதி சொன்னா, பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிடந்திடாதோ. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் செவ்வாய் தோஷம்னு சொன்ன பெண்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனாங்கன்னு சொன்ன போது டக்குன்னு நான் ஐயா கட்சியிலேருந்து அம்மா கட்சிக்கு வந்துட்டேன். உடனே யூடியூப்பில் ஒருத்தர் போடுறாரு கமெண்ட்ஸில், உனக்கு தான் கட்சி மாறுறது தான் ரொம்ப ஈஸியாச்சே. அதைத்தான் சொல்கிறேன், நான் நாளைக்கும் மாறுவேன் சோத்து கட்சி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்க வீட்டுக்கார் எந்த கடைக்கும் போக மாட்டேன்னவர் பொங்கலுக்கு ரேஷன் கடைக்கு போனாராம். போட்டாங்க ஆடியன்ஸு, காசு மனம் துட்டு மணி மணி மணி. நீ குடிப்பா, இந்த அம்மாவை சமாளிக்கணும்னா 8 பாட்டில் தண்ணி குடிக்கணும். இதுக்கப்புறமும் மனுஷனாக இருந்தால் உட்காந்துருப்பானா? வாப்பா, இதுக்கு மேலே என்னால் ஜாக்கி தூக்க முடியல, வா வந்து உங்கள் அணியை அப்படி தூக்கி நிறுத்துங்க. இப்போ எல்லாம் இளைய தளபதியை நம்பி தான் இருக்கு. இல்லை, நான் சொல்கிறது இவர் தலைவர், அவர் இளைய தலைவர். உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அழகாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயம் அம்மா என்கின்ற ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். வாழ்வதற்கு உயிர் கொடுத்த என் தாயை, ஆமா, இப்ப தளபதி அம்மாவை நம்பி தான் இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றது அவங்க அம்மாவை. வாழ்வதற்கு உயிர் கொடுத்த என் தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி, மலை மீது அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயன் மணிகண்டனையும், பட்டிமன்ற மேடையில் அமர்ந்து பார்வையாளர்களுக்கு நல்ல தமிழை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா மணிகண்டனையும் வணங்கி, சாமியே சரணம் ஐயப்பா. அழகிய கையினை ஆ என்று திறந்து மண் பானையை எடுப்பால் மரத்தமிழச்சி. அடே, அழகிய கையினை ஆ என்று திறந்து மண் பானையை எடுப்பால் மரத்தமிழச்சி. மண் பானை மீதும் மாக்கோலம் போட மாப்பிளை பதவி பானைக்கு கிடைக்கும். பொங்கல் என்பது சோற்றை பொங்கி உண்டு இலையை மடித்து தொட்டியில் போடுவது அல்ல. இது கூட்டு குடும்பத்தின் குறியீடு, தமிழர் திருநாள், தன்மான பெருநாள். அடேப்பா அடேப்பா. நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு. புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் ஆண்களா இல்லை பெண்களான்னு கேட்டிருக்கீங்க. கலீலியோவுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தால் டெலஸ்கோப் கிடைத்திருக்காது. கிரகாம்பெல்லுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தால் டெலிஃபோன் கிடைத்திருக்காது. அப்துல் கலாமுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தால் விண்ணில் செயற்கைக்கோளும் மண்ணில் செயற்கை காலும் கிடைத்திருக்காது. எடிசனுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தால் மின்சாரம் கிடைத்திருக்காது. இவ்வளவு ஏன், உலகத்தினுடைய முதல் ஆண் ஆதாமுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தால் பல பேருக்கு சம்சாரமே கிடைத்திருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வீடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு யோசிச்சா அது பெண்கள், விஞ்ஞானம் வளர்ச்சி அடையணும்னு யோசிச்சா அது ஆண்கள். அன்பு பெருகணும் அப்படின்னு யோசிச்சா அது பெண்கள், அறிவு பெருகணும் அப்படின்னு யோசிச்சா அதுதான் ஆண்கள். சார், ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 வயசில் இருக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளைக்கிட்டையும் அதே 5 வயசில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்கிட்டையும் ஒரு பொம்மையை கையில் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பாருங்களா, பொம்பளை புள்ள கையில் கொடுத்த பொம்மை கடைசி வரைக்கும் பொம்மையாகவே இருக்கும். ஆனால் ஆம்பளை பையன் கையில் கொடுத்த பொம்மை
அதை கையை தனியாக, கழுத்தை தனியாக, காலை தனியாக பிச்சு ஒரு பொம்மையை கூட சோதனை பொருளாக ஒரு ஆண் மாற்றி வச்சிருக்கான்னு சொன்னால், பெண் பிள்ளையின் கையில் கிடைக்கக்கூடிய பொம்மையை பெண்கள் பொழுதுபோக்குகிறார்கள், ஆண்கள் தான் அதை பழுது பார்க்கிறார்கள் என்று சொன்னால் புதியவற்றை கண்டுகொள்வதில் அதிக ஆர்வம் ஆண்களுக்கு தான். அப்புறம் எங்கள் அக்கா சங்கீதா அக்கா சொன்னாங்க, நாங்கள் புதுசாக சமைக்கிறோம், தயவுசெய்து அது மட்டும் சொல்லாதீங்க இனிமேல். இந்த 2026 பொம்பளை பிள்ளைய பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் பிள்ளைக்கு சம்பாதிக்க கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தயவுசெய்து சமைக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு பேச்சுலராக இருக்கிற 90% பசங்களுக்கு சமைக்க தெரியுது, ஃபேமிலியோடு இருக்கிற 90% பொண்ணுங்களுக்கு சமைக்க தெரியல. சத்தியமாக சொல்கிறனால ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, நீ சொல்கிறது எல்லாமே சத்தியம்தான். பார்த்தாலே ரொம்ப இது அடி வாங்கின பாத்திரம் இல்லை, அங்கங்கே அடி வாங்கின பாத்திரமா தெரியுது. நான்லாம் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொரோனாவை பார்த்து கூட பயந்தவன் கிடையாது. இன்றைக்கும் என் மனைவி கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வைக்கிறேன்னு சொன்னால் பயமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த கையில் காவா தண்ணியையும் இந்த கையில் அவள் வச்ச கத்திரிக்காய் குழம்பையும் சோதனைக்கு அனுப்பிச்சி விட்டா மெத்த படித்த விஞ்ஞானி கூட குழம்பிடுவான், இதில் எதிராக கத்திரிக்காய் போட்ட கார குழம்பு, எதிராக காவா தண்ணின்னு. ஆனால் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு சாப்பிடும்போது அவள் தட்டில் ஊற்றும்போது நல்லா இருக்கான்னு கேட்பாள். நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் தட்டில் 2 கரண்டி வைப்பாள், நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த கரண்டியாலேயே என் தலையில் 2 வைப்பாள். ஆனால் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவள் கேட்ட உடனே, இதுக்கு என் மனைவி எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் அவள் நல்லா இருக்குன்னு கேட்ட உடனே எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு நானே சாப்பிட்டுட்டா நீ பட்னியாக கிடப்பியான்னு நான் கேட்கும்போது, வீட்டு வாசலில் நான் வளர்க்குற நாய் என்னை பார்த்து ஒரு லுக்கு விடும், உன் பொழப்புக்கு என் பொழப்பு எவ்வளவோ மேலிடாங்க. இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு ஆண், ஏன்னா நீங்கள் புதுசாக சமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுக்கா, ஆனால் நீங்கள் சமைக்கிறது என்னென்னே தெரியாமல் நாங்கள் புதுசாக பேர் வைக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த 2026 புத்தாண்டு அதுவுமா இந்த வருஷத்துக்கு இனிப்பிலேருந்து தொடங்கணும்னு ஆரம்பித்தேன், ஆனால் அது போய் இம்சியில் தொடங்குச்சு. கேசரி செஞ்சு கொடுன்னு கேட்டேன். அவள் என்ன பண்ணணும், கேசரி செய்ய தெரியும்னா தெரியும்னு சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். கேசரி செய்கிற மாதிரியே என்ன பண்ணா, அடுப்பை பற்ற வச்சு மேலே வானலை வச்சு அதுக்கு மேலே ரவையை போட்டு அதுக்கு மேலே நெய்யை ஊற்றி அதுக்கு மேலே பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் போட்டு கடைசியாக கேட்டா, சார் மாமா கேசரி கலராக வரணும்னா மஞ்சத்தூள் அள்ளி போடணுமா மிளகாத்தூள் அள்ளி போடணுமான்னு. நான் நினச்சேன், நீ மஞ்சத்தூளையும் அள்ளி போடாத மிளகாத்தூளையும் அள்ளி போடாத, உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என் தலையில் 4 கை மண்ணள்ளி போடு. ஆனால் அவள் செஞ்ச கேசரியை கூட கேவலமாக இல்லைன்னு எதையோ சொல்லி சமாளித்து சாப்பிட்றேன்னா எங்களுக்கு தானே சார் ஆர்வம் அதிகம். அப்புறம் உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், முதல்ல உங்களுக்கு நேரம் இருக்கா, இருக்கக்கூடிய சீரியலை பார்க்குறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் புதுசாக யோசிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் அனுஷ்கா மட்டும்தான் பாகுபலியோட சேர்ந்து எதிரியோட சண்டை போடுறான். பல பெண்களுக்கு புருஷனோட சண்டை போடவே நேரம் பத்தல. எங்கள் ஊரில் ஒரு அக்கா என்ன பண்ணுச்சு, கடலூர்லேருந்து திருச்செந்தூருக்கு போகணும், எவ்வளோன்னு கேட்டு கால் டாக்ஸி புக் பண்ணிச்சு. கால் டாக்ஸிக்காரன் என்ன பண்ணால், கடலூர்லேருந்து திருச்செந்தூருக்கு போனால் ஒரு 5000 ஆகுமான்னு சொன்னான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, கூட என் வீட்டுக்காரர் வந்தால் அப்பவும் 5000 தான்மான் இருக்கான். அதுக்கு இந்த அம்மா புருஷனை பார்த்து கேட்குது, பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல நீங்கள் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுன்னு. ஏன்னா எதுக்கு சண்டை போடுறனே தெரியாமல் போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது. கத்திரிக்காய் சொத்தையாக இருந்தால் கணவன் என்ன பண்ணுவான், நீங்கள் கத்திரிக்காவை கடையிறதோட விட்டுடணும், கணவனை தேவையில்லாமல் கடைஞ்சால் இதுதான் பிரச்சனை. நடுவர் அவர்களே, அப்புறம் அக்கா சொன்னாங்கல்ல, புதியவற்றை கண்டுகொள்வதில் புதியவற்றை தெரிந்து கொள்வதில் பெண்களுக்கு தான் ஆர்வம்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் நடுவர் அவர்களே, நீங்கள் பார்க்குறதுக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரியே இருக்கீங்கல்ல. ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது, நான் பாட்டுக்கு 7 தானே இருந்தேன், ஏன் இப்படி சைத்தான சைக்கிளில் ஏற்றுற மாதிரி இப்படி என்னை ஏற்றுறீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், நீங்கள் பார்க்குறதுக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரியே இருக்கீங்கல்ல, நீங்கள் எந்த சலூன் கடையில் போய் முடி வெட்டிப்பீங்க? ஆனால் அந்த ஆள் எவ்வளவு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாப்புல, அஜித்துன்னு சொன்னோன்னே நான் கூட நம்பிட்டேன், கலரை வச்சு சொல்லியிருப்பாப்புலன்னு. அந்த முடி வெட்டுறதுன்னு ஒன்று கேட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னை அசிங்கப்படுத்த முடியாது தம்பி, உன்னால் முடிஞ்ச வேலையை பொங்கல் அன்னைக்கு செஞ்சுட்டேன். சரி, நீங்கள் வெட்டுற சலூன் கடைக்கு போனால், இல்லை நீங்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த ஆண்கள் வெட்டக்கூடிய சலூன் கடைக்கு போனாலும் அந்த சலூன் கடையில் பார்த்தா கத்திரிக்கோள் இருக்கும், பிளேடு இருக்கும், டை இருக்கும், ஃபேஷியல் இருக்கும். ஆனால் தூத்துக்குடியில் ஒரு சலூன் கடையில் இந்த பொருட்களை எல்லாம் தாண்டி 3000 புத்தகங்கள் இருக்கும். அந்த சலூன் கடையை வச்சு நடத்த ஒரு பேர் பொன் மாரியப்பன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடையில் போய் சலூன் கடைக்கு முடிவெட்ட போனால் அங்கே இருக்கக்கூடிய புத்தகத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து முழுசும் படித்து முடிச்சுட்டா
முடிவெற்ற தொகையிலிருந்து 30% தொகையை குறைச்சிக்கிட்டு ஒரு தொகையை வாங்குறாரு. இதை பார்த்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை கூட்டு பாராட்டுறாரு. பத்திரிகை நிருபர்கள் போயிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, சார் உங்களுடைய வருமானமே இதில் தான் இருக்குது, 30% தொகையை குறைச்சிக்கிட்டு கேட்குறீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனிதன் முடிவெட்டுகின்ற இடத்தை கூட முடிவெடுக்கக்கூடிய இடமாக மாற்ற முடியும்னா அது புத்தகத்தை தவிர வேறு எதையாலும் முடியாதுன்னு சொன்னால், அவர் முடியை மட்டும் திருத்தவில்லை, தமிழனுடைய மூளையும் திருத்துகிறார். ஏன்னா வாசிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. ஒரு கவிஞன் தான் அழகாக சொல்லுவான், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் தயவு செய்து அமர்ந்து ஒரு புத்தகத்தை படியுங்கள், தற்கொலை செய்த வேண்டும் என்ற முடிவையே விட்டு விடுங்கள் சொன்னால் புத்தக வாசிப்பு அவ்வளவு மேலானது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு 25 வயசுங்க. உங்களுக்கு என்னை விட ஒரு 2 வயசு கூடுதலாக 27 வயசு இருக்குமா? அப்படி சொல்லு ராஜா, இது எவ்வளோ நல்லா இருக்கு. அடுத்த 7 பட்டிமன்றத்துக்கு நீ தான். அவன் சீட்டுக்கு நாயா அலைகிறாங்க. உனக்கு இப்பயே கன்ஃபார்ம் பண்ற 7 தொகுதி போ. நடுவர் அவர்களே, நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் உளுவம்பாளையத்தில் அரசு மாதிரி பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தேசிகனும் பிரசாத்தும் ஒரே நேரத்தில் 23 மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய வேளாண்மை இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பெண்கள் மேக்கப் செய்வதற்காக நேரத்தை செலவிடுகிறார்கள், ஆண்கள் மேக்கிங் செய்வதற்காக நேரத்தை செலவிடுகிறார்கள். அதனால் புதியவற்றை கண்டுகொள்வதில், புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, பொதுவாக பட்டிமண்டபங்கள் திருக்குறள் வலியுறுத்துவது அறத்துப்பாலா பொருட்பாலா, சிலப்பதிகாரம் சொல்வது தனிமனித ஒழுக்கமா சமூக அறமா, ராமாயணம் காட்டுவது உடன் பிறந்த தம்பியரின் சிறப்பா உவந்து அணைந்த தம்பியரா, அதுலேருந்து இந்த தலைப்புகள் ஏன் கணவனா மனைவியா ஆனா பெண்ணா பணமா குணமா விதியா மதியா மாறுவதனுடைய நோக்கம் சமூகத்தில் எங்கேனும் நடக்கக்கூடிய ஒரு செய்தியாவது நுண்மான் நுழைபுலத்தோடு சொல்ல வேண்டும். எங்கோ ஒரு தோழர் முடித்திருத்தக்கூடிய கடையில் 3000 புத்தகத்தை வைத்து பாரத பிரதமருடைய இதயத்தை தொட்டு இந்தியாவை திருப்பி பார்த்திருக்கிறார் என்கின்ற மூளையின் ஓரத்தில் இருக்க வேண்டிய செய்தியை இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த பெருமை பட்டிமண்டபத்திற்கும் காளிதாசுக்கும் மட்டுமே உண்டு. அதான் அப்டேட் பண்ணிட்டு வர்றதுன்னு. சகோதரி நிறைய சொன்னாங்க சதுரங்கத்தை பற்றி, செஸ் ஆட்டத்தை பற்றி, மற்ற விஷயங்களை. அதுக்கு நல்ல ஒரு கவுண்டர், அதாவது அடுத்த தலைமுறை எப்படி நகைச்சுவையும் செய்தியையும் இணைத்து ஒரு அரிசி மாலை குழாப்புட்டை சேர்க்குற மாதிரி அப்படி இணைத்து தந்திருக்காரு. அவருக்கு இதயம் நிறைந்த பாராட்டு. புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுபவர்கள் பெண்களே என்று நம் மனதில் நிறைய கருத்துக்களை, நிறைவான கருத்துக்களை சொல்ல நிறைவு பேச்சாளர் அன்னலட்சுமி வருகிறார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்கள் ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்காங்க. நடுவர்களே, புதுமையினாலே பெண்கள் தான். அடே, இந்த 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பாரதியார் தான் ஞாபகத்துக்கு வராரு. நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த எதிரணி பேச்சாளரை நினைத்து விட்டாளுங்கிற மாதிரி. எல்லாம் தெரியும் தமிழ்நஞ்சு அண்ணன், அப்பா நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்களே, நாங்கள் என்னைக்கு வச்ச சட்னியை உங்களுக்கு கொடுக்குறோங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? அதில் வந்தாங்களாம். அதுவும் கேஸ் போட்டால் ஆண்கள் தான் ஜட்ஜாக இருந்து கேட்டால் மேல் முறையீடாம். முள்ளால் தான் எடுக்கணும். பிரச்சனை யாரால் வந்துச்சோ அந்த பிரச்சனையை அவர் தான் தீர்க்கணும். அடுத்தது நாங்கள் கிரைண்டரை கண்டுபிடிச்சோம், மிக்சியை கண்டுபிடிச்சோம், வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சோம், மாவாட்டுறது நாங்கள் தான், துவைக்கிறது நாங்கள் தான். கண்டுபிடிச்சது நீங்கள், எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் தான் ஆட்டி ஆகணும் மாவை. தெரியாமல் சொல்லிட்டாருமா. அங்கே எங்கள் அண்ணி மாவாட்டு ஆட்டுறேன், சட்னி ஆட்டுறேன், அங்கே எல்லாத்துக்கும் தலையாட்டி விட்டு இங்கே நான் மாவாட்டுறேன்னு போலாம்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? குடும்பத்தில் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு அதை கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் ராக்கெட்டை கண்டுபிடிச்சோம், ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சோம், பெருமை பீத்தக்கலையும் குடிக்கிறது ஓட்டக்கலையும். நடுவர் அவர்களே, உண்மையிலே சொல்கிறேங்க, பெண்களுக்கு கூட நிறைய முடி கொட்டாது, ஆண்களுக்கு தான் கல்யாணம். ஐயா, ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது?
ஐயா உங்களுக்கு நிறைய இருக்குதுங்கய்யா. நீங்கள் ஏங்க வருத்தப்படுறீங்க? சில பேருக்கு கிளார் அடிக்கும், அந்த மாதிரி தலையை சொன்னேன். இது முடி கொட்டலை, நான் சிந்தித்து சிந்தித்தே சிதறி போன இடம். என் சிந்தனையின் அளவுகோலம்மா அது. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே பாருங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எதுக்காக நமக்கு முடி கொட்டுதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது அவங்களுக்கு, வீட்டில் எது என்ன முடிவெடுக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது இவங்களுக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்களே. இத்தனை நாள் வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜு கூட சொல்ல முடியாத ஒரு விஷயம், அகில உலகமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம், மனைவிக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தால் எப்படி தீக்கணுங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சிங்களா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். ஆனால் தமிழ்நாட்டு தொலைக்காட்சியில் டிஜிட்டல் பட்டிமன்றத்தில் எந்த பட்டிமன்ற குடும்பத்தில் பொங்க வைக்குதோ இல்லையோ, பிடி டிஜிட்டல் பொங்கல் வைக்குது. அதனால தாங்க எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க. நடுவர் அவர்களே, அடுத்ததாக நம்ம தம்பி பேச வந்தார். அப்பா கிரகாம்பெல் டெலிஃபோனை கண்டுபிடித்தார். ஏன்னா அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு. அப்துல் கலாம் ஐயா செயற்கை கோளை கண்டுபிடித்தார், செயற்கை காலையும் கண்டுபிடித்தார். ஏனென்றால் அவருக்கு ஆர்வம் இருந்தது. எல்லாரும் ஆண்கள் கண்டுபிடிச்சிங்களே, இந்த ஆண்கள் சாதிக்கணுங்கிறத மனைவிங்கிறவங்க ஆர்வமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. பேசுகிறது அத்தனையும் போய் ஏன் தெரியுமா? பெண்கள் புதியவற்றை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறோம். எங்கள் தமிழ்நஞ்ச அண்ணன் எப்போதுமே சொல்லுவார், எனக்கு எல்லாம் தெரியும். நானும் எங்கள் தமிழ்நஞ்சனும் ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக போயிருந்தோம். இங்கே சொன்ன மாதிரியே தான் அந்த மேடையிலையும் சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு பையன் வேகமாக ஓடி வந்தான். ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டான். எனக்கு அறிந்தது, அறியாதது, புரியாதது, தெரியாதது சிவாஜி கணேசன் ஸ்டைலில் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஜம்ப் பண்ணி. அதுக்கு அந்த பையன் கேட்டான், எல்லாம் தெரியுதுங்களே, மாவு சலிக்கிற சல்லடையில் எத்தனை ஓட்டம் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டான். அதுக்கப்புறமும் இவர் துணிச்சலாக பட்டிமன்றம் பேச வந்திருக்காருன்னா இவர் எவ்வளவு ஆர்வமாக இருக்காருன்னு பார்த்துக்காங்க. நடுவர் அவர்களே, நாங்கள் எதையுமே கண்டுபிடிக்கிறது இல்லை. முதல்ல வேலை செய்கிறீங்களா? சீரியல் தானே பார்க்குறீங்க? எதுக்குங்க சீரியல் பார்க்குறோம்? கணவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து 2000 ரூபாய் கேபிளுக்கு கட்டுறாரே, வீணா போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துக்காக சீரியல் பார்க்குறோம். இதுவே ஒரு புதிய கண்டுபிடிப்பும்பா. எனக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாதுங்கய்யா. நான் ஏன் சங்கீதாக்கெல்லாம் சீரியல் பார்க்குறோம் தெரியுங்களா? என் மாமியார்கிட்ட எப்படி சண்டை போடணும்னு எனக்கு தெரியாது, சீரியலை பார்த்து கற்றுக்கிறேன். என் கொழுந்தனார் குடும்பத்தை எப்படி கீழே தள்ளணும்னு எனக்கு தெரியாது, சீரியலை பார்த்து கற்றுக்கிறேன். என் நாத்தனார்கிட்ட எப்படி வெதுத்து 2 வார்த்தை பேசணும்னு எனக்கு தெரியாது, வெள்ளந்தியா பார்த்து கற்றுக்கிறேன். பட்டிமன்றத்தில் கூட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது, உங்கள் பட்டிமன்றத்தை பார்த்து கற்றுக்கிறேன். கூட இருக்க நடுவருக்கே காப்பியில் எப்படி விச வச்சு கொள்றதுன்னு தெரியாது, நான் உங்களை பார்த்து கற்றுக்கிறேன். நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பெண்கள் முதல்ல வேலை பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்களே, படித்த பெண்கள்லேருந்து படிக்காத பெண் வரை காலையில் எந்திரிச்சு பாத்திரத்தை விலைக்கு பல்ல விலைக்கு வீட்டை கொட்டி வாசை கொட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இட்டு தோசை சுட்டு வச்சு சட்னி சம்பளம் வகையாக செஞ்சு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புருஷனுக்கு கட்டி கொடுத்து புலம்பி நாங்களும் வேலைக்கு கிளம்பி மத்தியானம் சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் ரசம் அப்பள ரசம் அத்தனையும் வாங்கி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூக்கி அடித்து வச்சு அத்தனையும் போய் மில்லில் போய் அந்த மாவு இந்த மாவு கோல மாவு முதற்கொண்டு வீட்டில் வாங்கி டப்பாவில் அத்தனையும் அடுக்கி வச்சு கல்யாண காது குத்து சடங்குன்னு அங்கேயும் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அங்கேயும் போய் சாப்பிட்டு வந்துட்டு சரியாக 4 மணிக்கு போய் பிள்ளைய பள்ளிக்கூடத்து கூட்டு வந்து அதுக்கு யூனிஃபார்ம் துவச்சி கொடுத்து இட்லி காஃபி ஸ்நாக்ஸ்னு அத்தனை எல்லாமே செஞ்சு கொடுத்து கையோட கையா யூனிஃபார்மை துவச்சி போட்டு வீட்டு பாடத்தையும் சொல்லி கொடுத்து கொஞ்சம் நேரம் 7:30 மணிக்கு உட்காந்து நம்ம வீட்டுக்கார காசு வீணாயிடக்கூடாதுன்னு சீரியல் பார்க்க உட்காந்தா எங்களை கட்டின 7:30 சரியாக 7:30 தான் வரும். மாமா உனக்கு கடமை தவறாமல் உங்களுக்கு இட்லியா தோசையா சட்னியா சாம்பாரா புரோட்டாவா பழைய குருமாவனை அத்தனை கேட்டு வகை வகையாக செஞ்சு வச்சு வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு கையோட கையை பாத்திரத்தை விளக்கி வச்சு கதவை சாத்தலான்னு போனால் ஏன் வீட்டு நாய் லோடு குலைக்கும். அந்த நாய்க்கு கொஞ்சோண்டு பாலை ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் பால்காரன் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு இன்னைக்கு என்ன பிள்ளைக்கும் கணவனுக்கு சமைக்கலான்னு புதுமையாக சிந்திக்கக்கூடிய என் பெண்கள்கிட்ட எதுவுமே புதியவற்றை தெரிந்துக்கிறதுக்கான அறிவு இல்லைன்னு பேசிட்டு போயிருக்காங்களே நடுவர் அவர்களே. சாப்பிட்டு 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 நன்றி விசுவாசம் இல்லாத 2 பேர் தாங்க வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. 2 நம்பர் தான். ஒழுங்காக சமைக்கிறதில்ல, அதை சமைக்கிறதில்ல, இதை சமைக்கிறதில்ல. நேராக பாருங்கள், ஜவுளி கடைக்கு போவோம், பொங்கலா தீபாவளியா நல்ல நாளா பெரிய நாளா எல்லா கடைக்கும் போவோம். எல்லா ஆண்களும் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு, கடைக்கு போறியே போன உடனே ஒரு சேலை எடுத்துகிட்டு வரியா? காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் சேலையை புரட்டி 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 என்னையை புரட்டுற மாதிரியே போய் அங்கேயும் புரட்டிட்டு இருக்கியே அப்படின்னு எல்லா ஆண்களும் கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு என்ன கடையில் போய் 7 மணி நேரம் ஒரு புடவை எடுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் எங்களுக்கு என்ன ஆசையாங்கய்யா?
அப்படிலாம் கிடையாது. புது டிசைனாக புதியவற்றை தேடி தேடி கண்டுபிடிப்பதில் ஆர்வம் எங்களுக்கு அதிகமாக இருப்பதால் தான் எங்களுக்கு நேரமே அதிகமாகுது. உண்மையே சொல்கிறேன். இந்த பெண்கள் வீட்டில் இந்த முன்னாடி நரைச்ச முடி ஏதாவது வந்து டை அடிக்கணும்னா கூட வீட்டிலேயே கண்ணாடியை பார்த்தா அவ்வளோ நீல கூந்தலுக்கு கூட டை அடிச்சுக்குவோம். இந்த ஆண்களுக்கு இந்த மீசில் இருக்கிற ஒத்த முடியை கண்டுபிடிக்க தெரியாது. உலகத்தை கண்டுபிடிச்சாங்களாம் வட்டம்னு. நமக்கு ஆசையும் இல்லை மீசையும் இல்லை. எங்களுக்கு தாங்க தெரியும். மாமியாருக்கும் மனைவிக்கும் வர சண்டையவே தீர்க்க தெரியாது உங்களுக்கு. எங்களுக்கு தெரியும். சண்டை போட்டால் கூட அடுத்த கணமே வந்து கணவன்கிட்ட பேசுவோம். விட்டு கொடுக்குறத நாங்கள் தான் விட்டு கொடுப்போம். ஏன் தெரியுங்களா? டை அடித்த மண்டையும் புருஷ முந்தாட்டி சண்டையும் நிலையாண்டதா சரித்திரமே இல்லைங்கிறத. ஐயோ, இதுக்கு மேலே இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் என்னால் கேட்க முடியல சார். கண்டுபிடிக்கிறது நாங்கய்யா. இந்த நான் கேட்குறேன், ஆண்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல ஆர்வமாக இருக்காங்கிறீங்களே, என்னைக்காவது மனைவியை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வண்டியில் பெட்ரோல் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? கூறுகட்ட குக்கர்கள். ஆனால் இப்போ குக்கருக்கு தான் வெயிட்டே ஜாஸ்தி. நான் சொல்றது சமைக்கிற குக்கர். நடுவர் அவர்களே, உண்மையை சொல்லிட்டுங்களா, அந்த பெண்களுக்கு எதுலெல்லாம் ஆர்வம் நிறையா இருக்குன்னு சொன்னால், மார்கழி மாதத்தில் கூட பாருங்கள், அந்த யூடியூப்பில் எடுத்து அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு ரங்கோலி கோலம் போடலாமா, புள்ளி கோலம் போடலாமா, சிக்கு கோலம் போடலாமா, மாக்கோலம் போடலாமா, பூக்கோலம் போடலாமான்னு அதுலேயே எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு சிந்தனை திறனை உருவாக்குவது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. 8 மணிக்கு கொட்டாய் கொண்டு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு காப்பி இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு என்ன ஆர்வம்? காலைல எந்திரிக்கிறதுக்கே ஆர்வம் இல்லாமல் எந்திரிக்கிறீங்க. ஒரு வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஆர்வத்தை கண்டுபிடிக்கிறாராம். நடுவர் அவர்களே, உண்மை பெண்கள் கட்டக்கூடிய அந்த புடவைக்கு எவ்வளோ மகிமை இருக்குது தெரியுமா? கட்டக்கூடிய புடவை பாருங்கள், சுங்குடி சேலை, பனாரஸ் சேலை, சில்க் சேலை, காட்டன் சேலை, அத்தனையும் பார்த்தீங்கன்னா கொசுவை வச்சு ஃபிட்ஸ் எடுத்து கட்டுறதுலேருந்து ஒரே ஒரு புடவையை கூட பலவிதமாக கட்டுவதில் ஆர்வம் காட்டுபவர்கள் பெண்கள். ஒத்த வேட்டியை கூட கட்ட தெரியாமல் இடையில நான் ரெக்கார்டிங் போது போயிட்டு கட்டிட்டு வந்தேன்ல, அதை உலகம் முழுக்க சொல்லி இல்லைங்க, எனக்கு சரியா வேட்டி கட்ட தெரியலேங்கிறத உலக நாடுக்கே சொன்ன ஒப்பற்ற தங்கச்சி பாசமலர் சிவாஜியை விட நீ பெரிய ஆள்மா. ஐயா, நான் கண்டுபிடிக்கலங்கய்யா, ஜவுளி கடை ஓனருங்க கண்டுபிடிச்சாங்க, தறி போடுறவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆண்களுக்கு வேட்டி கட்ட தெரியவில்லை, ஆகையால் கட்டிக்கோ ஒட்டிக்கோ என்று ரெடிமேடாக கொடுத்துடுங்க. அடுத்தது என் தம்பி பேசினாப்புல, பெண்களுக்கு ஏன் தெரியுமா புதுமையை கண்டுபிடிப்பதில் ஆர்வம்னு சொல்கிறோம். குழந்தை வயிற்றில் உருவானதுக்கு அப்புறம் வலது கையை ஊன்னா எந்த குழந்தை, இடது கையை ஊன்னா எந்த குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காட்டுறவ பெண்ணாக தான் இருப்பாள். ஒரு 5 மாதம் 6 மாதம் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் எட்டி உதைக்கிறத வச்சே ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவா. நடுவர் அவர்களே, பிறந்த பிறகு கூட அந்த குழந்தைக்கு கடலை மாவு போட்டால் புள்ள கலராக இருக்குமா, இல்லை நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சா அந்த புள்ள நல்லா இருக்குமான்னு குழந்தையை வளர்ப்பதில் கூட ஆர்வம் காட்டுபவர் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான். ஒரு குழந்தை வாந்தி எடுத்தா கூட செரிமானமாகாத பொருளை ஏதாவது சாப்பிட்டுச்சா அந்த பொண்ணுக்கு அதிக அளவுக்கு குழந்தைக்கு நம்ம கொடுத்துட்டோமான்னு சொல்லி ஒவ்வொரு விதத்திலும் மனுஷனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையுமே ஆர்வம் காட்டி புதியவற்றை கண்டுபிடிப்பவர்கள் பெண்கள் தான். எதிர்த்தாப்புல எனக்கு முன்னாடி பேசின என் தம்பி படிச்சுட்டு வந்து ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவார்னா, அவர் ஆர்வத்தில் கண்டுபிடிச்சதை விட எங்கள் பெண்கள் அனுபவத்தில் கண்டுபிடிச்ச அந்த ஆர்வத்தின் கண்டுபிடிப்பு எவ்வளவோ மேலானது. நடுவர்களே, அவங்க சாதிச்சாங்க இவங்க சாதிச்சாங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு விஷயந்தாங்க, வீட்டில் போடுற சண்டையிலேருந்து தலையில் போடுற கொண்டை வரைக்கும் எல்லாத்துலேயும் புதுசாக கண்டுபிடிக்கிறது நாங்கள் தான். ஏன் தெரியுங்களா? பர்மா கொண்டை, உச்சி கொண்டை உண்மையிலேயே இருக்குதுங்க. நாங்கள் போடுறதுல விதவிதமான கொண்டை இருக்குது. ஏற்கனவே எங்கள் வீட்டம்மாவை நினச்சி எனக்கு தூக்கம் வரல. இப்போ இந்தம்மா சொன்ன கொண்டையை எப்படி போடுறதுன்னு கேட்டு வரக்கூடாதாம்பா. சாதா கொண்டை, பர்மா கொண்டை, உச்சி கொண்டை, பிச்சி கொண்டை, சடையில் கூட பாருங்கள், ஒத்த ஜடை, ரெட்டை ஜடை, பூராஞ்சடை, 8 கால் ஜடை, 10 அதுக்கு ஒரு குதிரை வாள், எத்தனை ஜடையை கண்டுபிடிச்சி ஒரு பெண்ணுடைய தலையிலேயே நாங்கள் தலைமை பண்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் கண்டுபிடிக்கல நடக்கிற நடையிலேருந்து பின்னக்கூடிய ஜடையிலேருந்து புதுமையை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காட்டுபவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தாங்கிறத தயவுசெய்து நீங்கள் மறந்துடாதீங்க. 1000 விஷயங்களை சொன்னார்ல, செஸ் விளையாட்டை பற்றி என் அன்பு தம்பி சொன்னார்ல, செஸ் விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு செஸ் விளையாட்டை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த உறவுக்காரவங்களுக்குனே ஒரு பழக்கம் இருக்குது,
ஒரு மாமனாரை பற்றி மாமியாரை பற்றி போட்டு கொடுக்கறதுக்குனே வருவாங்க கல்யாணத்தில். செஸ் விளையாட்டில் அவர் எவ்வளோ பெரிய வீரர் தெரியுமா? செஸ் விளையாட்டை பற்றி உனக்கு தெரியுமா ஏதாவது? அவரை போய் கல்யாணம் பண்ணி எப்படி தான் குடும்பம் நடத்த போறியன்னு உறவுக்காரவங்க நிச்சயதார்த்தம் பண்ணும்போது சொன்னாங்க. அந்த பெண் நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடைப்பட்ட அந்த குறுகிய நாட்களுக்குள்ளேயே செஸ் விளையாட்டில் என்னென்ன எல்லாம் இருக்கின்றன என்று அத்தனை கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு தன் கணவனுக்காக அத்தனையும் தெரிந்து கொண்டாள் என்று சொன்னால் அதுதான் பெண்மை. புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வரோம். இல்லாட்டி பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் சமாளிக்க முடியுமா? ஒரு வீட்டையே சமாளிக்க முடியாது தெரியாத இவங்க புதுமையை கண்டுபிடிக்கிறாங்களா? 2 வீட்டையும் சமாளிக்கக்கூடிய நாங்கள் புதுமையை கண்டுபிடிக்கிறோமா, ஆர்வம் காட்டுறோமாங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் எல்லா விஷயத்தையுமே கலை நுணுக்கத்தோடு பார்ப்போம். நீங்கள் எல்லாம் மேலோட்டமாக பார்ப்பீங்க. அப்போ புதுமையை கண்டுபிடிப்பதில் பெண்கள் தாங்கிறது நானே மிகச்சிறந்த உதாரணங்கய்யா. நானே மிகச்சிறந்த உதாரணம். சில பெண்கள் வெளியில் வரும்போது எப்படி வேணாலும் தலை சிவிக்கலாம், எப்படி வேணாலும். நான்லாம் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே செருப்பு என்ன கலரில் போடணும், சேலை என்ன கலரில் கட்டணும், பொட்டு என்ன கலரில் வைக்கணும், வளையல் என்ன கலரில் போடணும் அப்படின்னு பார்த்து ரசித்து 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 நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் புதிதாக தெரிந்து கொள்பவர்கள் தான் பெண்கள். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, நானும் எங்கள் சங்கீதாக்காவும் வெளியில் காப்பி குடிக்கிறதுக்காக போனோம். போகும் பொழுது எதிர்த்தாப்பில் வந்த அக்கா சொன்னாங்க, அக்கா உங்கள் நெக் செட் ரொம்ப அழகாக இருக்குது மேடம், நீங்கள் எப்போதுமே போட்டிருக்க பாசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆன்லைனில் எங்கே வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஆர்வத்தை ஆண்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல காமிக்க முடியுமாங்கய்யா? வாய்ப்பே கிடையாது. நாயனக்கார மாதிரி ஒரு சட்டை இந்த பக்கவாத்தியத்துக்கு. இதே மாதிரி தான் திருமணத்தில் ஒருத்தர் எந்தையும் ஜிஞ்சக்குன்னு சொல்லுங்களேன். இதே மாதிரி தாங்கய்யா திருமணத்தில் ஒருத்தர் கடம் வாசிச்சுக்கிட்டு இருந்தார். கடம்னா பார்க்குறதுக்கு பானை மாதிரி இருக்கும். 1 மணி நேரமாக வாசித்தார். இதே மாதிரி தான் உட்காந்து ஒரு ஆண் மகன் உட்காந்து தலையை ஆட்டி ஆட்டி ரசித்தார். போயிட்டு கை கொடுத்து பாராட்டலான்னு போனவர், ஐயா இந்த பானையை எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டார். அது கடம் வாச்சவர் சொன்னார், ஏன் நீ வாசி கற்றுக்க போறியா, அதுக்கெல்லாம் ஞானம் இருக்கணும்னாரு. ஐயா வாசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஆர்வம் கிடையாதுங்கய்யா, முதல்ல இந்த பானையை எங்கே வாங்கினேன்னு சொல்லுங்கள். முதல்ல இது பானம் இல்லையா, இது கடம் அப்படின்னாரு. எதுக்கு இதை கேட்குற, உனக்கு வாசிக்கவும் தெரியாது, வாசிக்கிறதுக்கு ஆர்வமும் கிடையாது, எதுக்கு இந்த கடத்தை கேட்குறேன்னு சொன்னப்போ அந்த மனுஷன் சொன்னார், இல்லையா என் மனைவிக்கு எத்தனை குடம் வாங்கினாலும் உடச்சி போடுறா, ஆனால் நீங்கள் வாச இந்த குடம் அல்ல கடம் எத்தனை அடி அடித்தாலும் தாங்குது, அதனால தான் வாங்கி கொடுக்கறதுக்காக நான் கேட்டேன்னு சொன்னார்னா, ஒரு கடத்துக்கும் குடத்துக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காமிக்கிறாங்களாம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கூட ஆண்களை காட்டிலும் எங்களை அடக்கி 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 வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சப்போ கூட இத்தனை புதுமையை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் புதியவற்றை தேடி சென்றதனால்தான் பாரதியார் கூட புதுமை பெண்கள் என்று எங்களைத்தான் பாராட்டினரை தவிர ஆண்களை ஒருபோதும் பாராட்டி கவிதை எழுதியிருக்காருன்னு இன்ன வரைக்கும் நான் புத்தகத்தில் படிக்கலைங்கய்யா. அதனால தான் பாரதியார் சொன்னார், சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம் என்று பாரதியே சொன்ன பிறகு எங்கள் நடுவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, உங்கள் வேண்டுதலோடு ஒரு சிறிய காரியத்தை செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க. நீங்கள் என்னம்மா ஓபிஎஸ் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்கம்மா. இந்தம்மா ஒரே ஒரு விஷயத்தை தமிழ்நெஞ்சன் தொடங்கினார். ஆண்கள் உலகளாவிய விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். நாங்கள் பெண்கள் சொன்னாங்க, அந்த உலகளாவிய மாற்றங்களை புரிந்து கொண்டு வீட்டிற்குள் கொண்டு வருகிறோம் நாங்கள். அடுத்து இவங்க ஒன்று சொன்னாங்க, ஆண்களின் தேடல் உலகத்தை பற்றியது. தம்பி அடித்தார் அப்படியே விஞ்ஞானிகள் பேரா. அடுத்து வந்த அக்கா சொல்லிடுச்சு, அந்த மாற்றங்களை என் வீட்டிற்குள் கொண்டு வந்தேன், வீடு மாறினால்தான் நாடு மாறும்ட்டாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் சொன்னாங்க, வரலாறை படித்து படித்து ஆர்வம் காட்டுபவர்கள் ஆண்கள் தாங்க. சங்கீதா ஒரே போட்டாங்க, வரலாறை படிப்பவர்கள் ஆண்கள், வரலாறை படைப்பவர்கள் பெண்கள் தாங்க. இப்போ சயின்டிஸ்ட் பேராக சொல்கிறாங்க. உண்மையிலுமே ஆண்களுடைய சிவி ராமனை பற்றி எத்தனை மேடையில் நம்ம பேசியிருக்கோம், ஐயா அப்துல் கலாமை பற்றி எத்தனை பேர் சிந்திக்கிறோம். சலீம் அலின்னு ஒருத்தர் இருக்கார், கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சலீம் அலி செய்திருக்க சாதனை விஞ்ஞானத்தில் யாரும் செய்ய முடியாது சார். கணித மேதை ராமானுஜத்தை எத்தனை பேர் இதயத்தில் கொண்டாடுகிறோம். ஏன் சார், நம்முடைய விக்ரம் சாராபாய் அவருடைய செயல்பாடு அப்படியே மயிர் சிலிப்பை ஏற்படுத்தும்.
இப்படின்னு நான் சொல்லிட்டு திரும்பினா இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு மேரி கியூரியை தெரியாதா? நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன்னா மேரி கியூரி. அடுத்து அந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள், கரண்டி பிடிக்கிறதா, கரண்டி பிடிக்கிற கையை தூக்கி எறிஞ்சிட்டு கத்தி பிடிச்சி உலகத்தின் பார்வையை தன் பக்கம் கொண்டு வந்து நாமெல்லாம் வணங்கக்கூடிய நிலையில் மருத்துவ பணியை மகத்தான பணியாக மாற்றி காட்டிய அன்னை முத்துலட்சுமி ரெட்டியை நாம் மனதில் நினைக்க வேண்டாமா? அவங்க தான் சொன்னாங்க, செவ்வாய்க்கிரகம் கல்பனா சாவ்லாவை நீங்கள் மறந்துட்டீங்களே, தொழில்துறையில் நீங்கள் தான் புதுசுன்னீங்களே. இந்திரா லூயி யாரு? அதிதி பண்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அதிதி பண்டின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இணையாக கமலா, ஆனந்திபாய் ஜோஷி. இப்படி பட்டியல் அடுக்குவது மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல. உண்மையிலுமே நீங்கள் தேசம்னு எடுத்துக்கங்க, ஒரு பகத்சிங், வாஞ்சிநாதன், சுகதேவ், ராஜகுரு, மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் நம்ம பேசுகிறோம். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒத்த பெண்ணா உயிரை பணைய வச்சு தேசத்தை காத்தா குயிலின்னு பேர். இன்னும் மறைக்கப்பட்ட வரலாறு. இந்திய விடுதலை போரில் சுதந்திரத்தில் தமிழருடைய பங்கு அபரிமிதமானது. அது பல பேருக்கு நமக்கு தெரியாது. எத்தனை காலம் பெண்களை நீங்கள் தடைப்படுத்தி பூட்டி வைத்தீர்கள். அந்த தடைகளை தாண்டி ஓடி உலகத்தின் தங்கமங்கை என்று பெயரெடுத்த பிடி உஷா இந்தியாவின் பாரத்தை கலாம் சுமந்ததைப் போல ஒத்தை முதுகில் சுமந்து வெற்றியை கொண்டு வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலக வரைபடத்தில் இந்தியாவின் புகழை நிர்ணயித்த கர்ணம் மல்லேஸ்வரி, அஞ்சு ஜார்ஜ், பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். எல்லாரும் அவங்க புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சு தான் ஓடத் தொடங்கினாங்க. சார், தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? கூகுள் பாருங்கள், சுந்தர் பிச்சை பாருங்கள், அமெரிக்கா பாருங்கள், எல்லாம் சொல்கிறோம்ல. உண்மையாகவே இங்கே என்ன சொல்கிறோம்? நம்ம எல்லாம் 10,000 ரூபாயை முதலீடு போட்டு பல பேருக்கு வேலை கொடுத்து 10,000 கோடியாக மாறின இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த நாராயணமூர்த்தி எழுதுகிறாரு, இப்படி 4 பேரோடு சேர்ந்து தொழில் தொடங்க தன் கைவளைகளை கலட்டி கொடுத்து எனக்கு புதிய சிந்தனையை ஊட்டியவள் என் மனைவி சுதாமூர்த்தின்னு எழுதுகிறார். ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, ஒரே ஒரு விரல் தான் இருக்குது. மருத்துவர்கள் பதஷ்டம் அடைகிறாங்க. ஒரு குறைபாடுடைய குழந்தை, இனி அவள் வாழ முடியாது என்று யோசிக்கிறார்கள். அந்த தாயார் மட்டும் அந்த குழந்தையை விடுறதுக்கு மனசு இல்லை. 78 மணி நேரத்தில் குழந்தை இறந்துடுன்னு சொல்கிறாங்க. அந்த தாயார் ஏதேனும் அந்த குழந்தைக்கு முயற்சி பண்ணுறேங்கிறா. 78 மணி நேரம் தாண்டிருச்சு. அந்த பிஞ்சு குழந்தையை தன்னோடு அரவணைத்தாள் தாய். அந்த குழந்தை பள்ளி செல்லும் வயதிலேயே புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு சர்க்கரை நாக்காளின் உதவியோடு எந்த குழந்தையின் வாழ்க்கை சூன்யமாகி போய் முடங்கி போய் விடுவாள் என்று சொன்னார்களோ அந்த குழந்தை 3000 பேருக்கு வேலை கொடுத்து உலகத்தை ஜெயித்தால் ஒரு விரலில் உலகத்தை வென்றவள்னு பேர். அவருக்கு பேர் மாலினி சிப்னு பேர். மாலினி சிப், ஒன் லிட்டில் ஃபிங்கர்னு பேர் இந்த புஸ்தகத்துக்கு பேர். ஆங்கிலத்தில் வந்து தமிழில் இந்திய பெண், கல்கத்தாவில் பிறந்த பொண்ணு. இதில் நமக்கு ஆர்வம் இருந்தால் தான் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்க முடியும். அதான் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுகிறாரு, நீங்கள் இதில் மட்டும் இல்லை, வரலாறுகளையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் கல்வெட்டுகளையும் மட்டுமல்ல, சாப்பிட்ற உணவை பற்றி எழுதியிருக்கார் சார். உணவு யுத்தம்னு. நம்ம சாப்பிட்ற இட்லிக்கு ஒரு வரலாறு இருக்குது, காஃபிக்கு, பூண்டுக்கு. முதல் பேக்கரி யார் கண்டுபிடிச்சான்னு எழுதியிருக்காரு. அப்போ ஆணும் இருக்குது, பெண்ணும் இருக்குது, எல்லாமே தான் பண்ணியிருக்கான். அறிவை விரிவு செய்கிறதுல 2 பேரும் இருக்கான். எனவே என்னை பொறுத்தவரை புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்கள் 50% ஆண்கள், 50% பெண்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல மஞ்சள் துண்டு எந்திரிப்பாப்புல, நம்ம சேப்பு தப்பி அப்படின்னு பாப்புல. அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. நீதியரசர்கள் எழுதுகிறாங்க புத்தகத்தில், பட்டிமன்றம்னா தீர்ப்பு சொல்லியே பழக்கப்பட்டுட்டாங்க, கோர்ட்டிலையும் தீர்ப்பு சொல்லியே பழக்கப்பட்டுட்டாங்க. தீர்ப்பு ஒருவருக்கு சாதகம், ஒருவருக்கு பாதகம். தீர்வு பாதக சாதகத்தை தாண்டி வாழ்வியலின் தொடக்கம். ஒரு சின்ன பொண்ணு, லா படிக்கிற பொண்ணு எழுதியிருக்கு, வி ஆர் த சேஞ்ச்
மாற்றம் வரணும், புதியவற்றை தேடணும்னா எங்கே இருந்துடா நான் ஒன்டேந்து தொடங்குன்னு எழுதுது அந்த பொண்ணு. அப்ப இப்படி வச்சுக்கலாம், புதியவற்றை தெரிந்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் காட்டுவது பெண்களை விட ஆண்களா, ஆண்களை விட பெண்களா என்றால் 2 பேருமே இல்லை. 2 பேருமே இல்லை. சென்னையில் லட்சக்கணக்கான பேர் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த விளம்பரத்தை பார்த்து 100கணக்கானவர் மட்டும்தான் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஆர்வம் காட்டியதில் ஆணும் இருக்கிறீர்கள், பெண்ணும் இருக்கிறீர்கள். எனவே ஆர்வமும் தேடுதலும் பால் சம்பந்தப்பட்டதல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. புதியவற்றை தேடி கண்டுபிடிப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்கள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ஆர்வமுடைய ஆத்மாக்களே, ஆர்வமுடைய ஆத்மாக்களே என்று புதிய தீர்ப்பை எழுதுகின்றேன். ஏனென்றால் இது புதிய தலைமுறை பிடி டிஜிட்டல் அல்லவா. இந்த தீர்ப்பு திருத்தப்படலாம், அது உங்கள் ஆர்வத்தை பொறுத்து. நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.